ஜெபம். அன்பின் தகப்பனையும் உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசப்பா, அந்த அருமையான ஆண்டவரே, இந்த காலை வாலிபர் ஆராதனைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். அதில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவனீர் ஏற்ற நேரத்தில் அழைத்து கொண்டு வாரும், தடையெல்லாம் மாற்றும். விசேஷமாக ஆவியானவர் எங்களோடு கூட இடைப்படுவீராக. உடைய நாமத்தை கர்த்தரை மகிமைப்படுத்துவீராக. இந்த கூடுகை முழுவதையும் ஆண்டவரை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். ஒவ்வொரு பகுதியும் தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளும். பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட நீர் அசைவாடுவீராக. எங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. ஏசப்பா, எல்லாவற்றையும் உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தடையெல்லாம் ஏசப்பா நீர் மாற்றி போடுவீராக. ஆண்டவரே, ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரம் தகப்பனே. பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களுக்கு கற்றுத் தருவீராக. எங்களோடு கூட நீர் இடைப்படுவீராக. ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட ஆண்டவரே நீர் பேசுவீராக. நல்ல ஆலோசனை கத்திற்க தந்து எங்களை நீர் நல்வழியில் இசப்பா நீர் எங்களை நடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் பெரிய காரியங்களை செய்யும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த நேரத்தை கர்த்தர் நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். காரணம் இயேசுராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம், ஆத்மநாதனின் மலரடிக்கு சரணம் சரணம் என்கிறதான ஒரு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இயேசுராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம், ஆத்மநாதனின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். இயேசுராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம், ஆத்மநாதனின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். பார்ப்போற்றும் துய துய தேவனே, பேராஜனே, எங்கள் நாதனே, பயம் நீக்கும் துணை ஆனீரே. சரணம் சரணம் சரணம், சரணம் சரணம் சரணம். இயேசுராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம், ஆத்மநாதனின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். இறைபாருரை தரும் தேவனே, இன்னல் துன்பம் நீக்கும் அருள்நாதனே, ஏழை என்னை ஆற்றி தற்றி காப்பீரே. சரணம் சரணம் சரணம், சரணம் சரணம் சரணம். இயேசுராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம், ஆத்மநாதனின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். பலவீனம் யாவும் போக்கும் வல்லோரே, பலனீந்து வலக்கரம் பிடித்தீரே, ஆவியாத்ம சரீரத்தை படைக்கிறே. சரணம் சரணம் சரணம், சரணம் சரணம் சரணம். இயேசுராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம், ஆத்மநாதனின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். உந்தன் சீர்த்தம் அருள் தாருமே, எங்கள் சீர்த்தம் யாவும் எங்கும் ஒழித்தீரே, சொந்தமாக ஏற்று என்னை ஆட்கொள்ளும். சரணம் சரணம் சரணம், சரணம் சரணம் சரணம். இயேசுராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம், ஆத்மநாதனின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். அல்லேலூயா பாடி வந்து துதிப்பேன், மனதார உம்மை என்று போற்றுவேன். அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். சரணம் சரணம் சரணம், சரணம் சரணம் சரணம். இயேசுராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம், ஆத்மநாதனின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். அல்லேலூயா அல்லேலூயா. நம்ம அப்படியே முழங்கால் படிட்டு நம் தேவாதி தேவனை நோக்கி பார்த்து அவரை ஆராதிப்போம். சகோதரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நீ நல்ல தேவன், நீ நல்ல தேவன், நீ நல்லவர்.
நீ நல்லவர், நீ நல்லவர் அப்பா. உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் இயேசுவே. அப்பா, இந்த அருமையான ஆண்டவரே, இந்த காலை ஆராதனைக்காக ஆண்டவரே, இந்த வாழ்விற்குடிக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவர் நீர் எங்களை ஆசீர்வதியும் ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. மாம்சமான யாவர் மேலும் ஆண்டவரே ஆவியை நீர் ஊற்றுவேன் சொன்ன தேவன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் தகப்பனே. கர்த்தர் ஆண்டவரே, நீர் எங்கள் மேல ஆண்டவரே நீர் அசைவாடுவீராக. நம்முடைய ஆவியை நீர் எங்கள் மேல நீர் ஊற்றுவீராக அப்பா. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களை சீர்படுத்துகிறவர், எங்களுக்கு சீர்படுத்துகிறவர், எங்களை சீர்படுத்துகிறவர் ஆவியானவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களுக்கு ஒத்தாசை கொடுக்கிறவரே, எங்களுக்கு பதில் கொடுக்கிறவரே அப்பா. உமக்கு நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஏசப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நீராயின் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நீராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நீராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நீராய் என் கண்களை ஏறெடுப்பேன். வானமும் பூமியும் படைத்த வல்லதேவனிடமிருந்தே
ஆண்டவரே. ஏசப்பா உமக்கு நன்றி, 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 ஏசப்பா உமக்கு நன்றி. தீங்கும் எங்களை அணுகாமல் காத்து வருகிற ஆண்டவரே, அப்பா உமக்கு நன்றி ஏசப்பா, உமக்கு நன்றி ஏசப்பா. எங்களை கண்மணி போல காத்து வருகிறேன், உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களுக்கு பர்வதமாய் ஆண்டவரே, எங்கள் கண்மலையாய், எங்கள் கேடகமாய், எங்களுக்கு ஒரு கோட்டையாய், எங்களுக்கு ஒரு பாதுகாப்பாய் இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி ஏசப்பா, உமக்கு நன்றி ஏசப்பா, உமக்கு நன்றி ஏசப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஏசப்பா, உமக்கு நன்றி ஏசப்பா, உமக்கு நன்றி ஏசப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா உம நன்றியோடு உம்மை சோதரிக்கிறோம் ஏசப்பா, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம் ஆண்டவரே. நீ நல்லவர் அப்பா ஆண்டவரே, நீ நல்லவர் 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 ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். அருமையான இந்த காலை வேளைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஆண்டவரே இந்த நேரத்தில் உம்மை ஆண்டவரே துதித்து இருக்கிறோம். கர்த்தர் நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக, நீர் எங்கள் மத்தியில் நீர் மகிமைப்படுவீராக ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் ஏசப்பா நீர் மகிமைப்படுவீராக ஆண்டவரே. அப்பா உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை காக்கிற தேவன் நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. பறந்து காக்கிற பட்சியை போல எங்களை காத்து நடத்துகிற தேவனாக இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அருமையான ஆராதனைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். எங்களோடு கூட தேவன் மகிமைப்பட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இதன் ஒவ்வொரு பகுதியும் ஆவியான நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் சொல்ற நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். எல்லாரும் எளிமையின்றி ஒரு சில காரியங்களுக்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். நம்ம எல்லாரும் அப்படியே நம்ம ஜெபம். முதலாவதாக நம்மளை போன்ற இருக்கிற வாலிபர்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். எத்தனையோ பேர் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்க. நம்ம சபையை சுற்றிலுள்ளவங்க, நம்ம கூட படிக்கிறவங்க, வேலை பார்க்குறவங்க, நம்முடைய வசிக்கிற வீடுகளுக்கு அருகில் இருக்கிற எத்தனையோ நம்மளை போன்ற இருக்கிற வாலிபர்கள் இருப்பாங்க. சிலர் போதைப் பொருட்களுக்கு அடிமைப்பட்டு இருப்பாங்க, சில தவறான வழிகளில் அவங்க இருப்பாங்க. ஏசப்பா அவங்களை எல்லாரும் விடுதலையாக்க முடியாது. ஸ்தோத்திரம். நம்முடைய தேசத்தில், நம்முடைய மாநிலத்தில் இருக்கிற எல்லா வாலிபர்களுக்காக நாம் விசேஷமாக நாம் ஜெபம். எல்லாரும் ஹல்லேலூயா. அவர்கள் நினைத்து நம்மளை போன்று இருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களையும் கர்த்தர் ஸ்தோத்திரம் ரட்சிக்கும்படியாக, போதைப் பொருட்களுக்கு அடிமைப்பட்டிருந்த கர்த்தர் அவங்களை விடுதலையாக்கணும். ஏசப்பா அவங்களை விடுதலையாக்கணும். ஏசப்பா தான் அவங்களை விடுதலையாக்கணும். எந்த மனிதனாலையும் திருத்த முடியாது. ஆனால் ஏசப்பா நினைத்தாங்கன்னா அவங்க ரட்சிக்கப்படுவாங்க. அவங்க அந்த பழக்கத்தை விட்டு மனம் திரும்புவாங்க. ஏசப்பாங்க உதவி செய்வாங்க. எல்லாம் ஜெபம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை போன்று இருக்கிற வாலிபர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். எத்தனையோ வாலிபர்கள் ஆண்டவரே சிறு பிரயாணத்திலே ஆண்டவரே குடிப்பழக்கத்துக்கும் புகையிலைக்கும் ஆண்டவரே கஞ்சா பழக்கத்துக்கும் ஏசப்பா அடிமைப்பட்டு இருக்கிற அநேகர் இருக்கிறாங்க. ஏசப்பா அவங்களெல்லாம் ரட்சியும், அவங்களெல்லாம் ரட்சியும் ஆண்டவரே. ஆண்டவரே அவங்களெல்லாம் ரட்சியும் ஆண்டவரே. ஆண்டவரே வாலிப பிரயாணத்தில் உன் சிருஷ்டிக்கிற நினைன்னு சொன்னீங்களப்பா. உன்னை படைத்த தேவனை நினைத்துக்கன்னு சொன்னீங்களப்பா. ஆண்டவரே படைத்த தேவன் ஒருவர் உண்டு என்பதை ஒவ்வொரு வாலிபர்களும் அறிந்து கொள்ளும்படியாய் ஆண்டவரே கர்த்தர் நீர் ஆண்டவரே இரக்கம் பாராட்டுவீராக. ஆண்டவரே எங்கள் சபையில் சுற்றில் எத்தனையோ வாலிபர்கள் இருக்கிறாங்க ஆண்டவரே. நாங்கள் படிக்கிற இடத்துல, நாங்கள் ஆண்டவரே வேலை செய்கிற இடத்துல ஆண்டவரே எங்கள் வீட்டு அருகில் எத்தனையோ வாலிபர்கள் இருக்கிறாங்கப்பா. அவங்களெல்லாம் ரட்சியும், அவங்களெல்லாம் ரட்சியும், அவங்களாம் மனம் திரும்பணும் ஆண்டவரே. சோதரம் ஆண்டவரே உம்மை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொள்ள ஏசப்பா நீர் உதவி செய்வீராக. ஏசப்பா நீர் உதவி செய்வீராக. ஏசப்பா நீர் உதவி செய்வீராக. ஏசப்பா நீர் உதவி செய்வீராக. ஏசப்பா ஆண்டவரே சோதரம் ஆண்டவரே. குமாரன் விடுதலை யாக்கினால் மெய்யாகவே விடுதலை யாவீர்கள் வேத வசனத்தின்படி. ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு வாலிபர்களையும் ஏசப்பா நீங்க விடுதலை யாக்குங்க ஆண்டவரே. நீங்க விடுதலை யாக்குங்க ஏசப்பா. ஆண்டவரே சோதரம் தகப்பனே. ஆண்டவரே சோதரம். ஆண்டவரே சோதரம். எத்தனை பேர் இஷ்டமான வழியில ஆண்டவரே நடந்து இருக்கிறாங்கப்பா, நடந்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்களை எல்லாரும் ஏசப்பா நீங்க ரட்சிங்க ஆண்டவரே, ரட்சிங்க ஆண்டவரே. ஆண்டவரே சிறு பிரயாணத்தில் ஆண்டவரே போதை பொருட்களுக்கு அடிமைப்பட்டதுனால ஆண்டவரே எத்தனையோ வாழ்க்கைகள் ஆண்டவரே பாதிக்கப்படுகிறது ஆண்டவரே. அப்பா சிறு வயதிலேயே மறித்து விடுகிறாங்க ஆண்டவரே. ஆண்டவரே அப்படிப்பட்ட பழக்கத்திலிருந்து கர்த்தர் அடிமைத்தனத்திலிருந்து ஒவ்வொரு ஆண்டவரே வாலிபர்களையும் கர்த்தர் நீர் விடுதலை ஆக்குவீராக ஆண்டவரே. நீர் விடுதலை ஆக்குவீராக ஏசப்பா. நீர் விடுதலை ஆக்குவீராக ஆண்டவரே. ஆண்டவரே நீங்க சொன்னீங்களப்பா இளைய குமாரன் விடுதலை ஆக்கப்பட்டான் ஆண்டவரே. ஆண்டவரே அவன் புத்தி தெளிந்து தன் தகப்பனிடத்துக்கு திரும்பி வந்தது போல ஆண்டவரே
எத்தனை பேர் ஆண்டவரே ஆண்டவரே போதை பொறுக்கனால மயங்கி ஆண்டவரே சத்துருவின் பிடியில சத்துருவின் வலையில தங்கள் ஆத்மாவை அழித்து கொண்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் புத்தி தெளிய பண்ணுவீராக, புத்தி தெளிய பண்ணுவீராக ஆண்டவரே. அவங்க பாவத்தை எல்லாம் மன்னித்து ஆண்டவரே கர்த்தாவே நீர் உம்முடைய சொந்த பிள்ளையாய் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் ஏற்றுக்கொள்வீராக ஆண்டவரே. ஒவ்வொருவருக்காக நீங்க ரத்தத்தை சிந்துனீங்க, அந்த பரிசுத்தமுள்ள ரத்தத்தினால ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஏசப்பா நீர் கழுவி சுத்திகரிப்பீராக ஆண்டவரே. ஒரு புதிய மனுஷனாய் ஒரு புதிய ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு கர்த்தர் நீர் அவருக்கு உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். அது மாத்திரமில்ல, எத்தனையோ வாலிப பெண் பிள்ளைகள் கூட தவறான பாதையில இருக்கிறாங்க. அவங்க கூட குடிப்பழக்கத்துக்கு அடிமைப்பட்டு இருக்கிறாங்க. இந்த நாட்களில் எத்தனையோ இடங்களில் வேலை பார்த்து கொண்டு வீடுகளுக்கு தெரியாம தவறான காரியங்களை செய்து கொண்டிருக்க அநேக பெண் பிள்ளைகள் உண்டு. கர்த்தர் அவங்களையும் ரட்சிக்கும்படியாய் அவங்களும் இந்த நாட்களில் குடித்து கொண்டு இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம், பேப்பர்ல பார்க்கிறோம். கர்த்தர் அவங்களெல்லாம் ரட்சிக்கும்படியாய் ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாட்களில் வாலிபர் ஆண்டவரே அழிந்து போகக்கூடாது ஆண்டவரே, இளம் பிரயாத்தில் அழிந்து போகக்கூடாது ஆண்டவரே. அநேக வாலிப பெண் பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் விடுதலை ஆக்குவீராக ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியே நான் காட்டுவேன் சொன்ன தேவன் ஆண்டவரே. ஒவ்வொரு பேருக்கும் ஏசப்பா நீங்க நல்வழியை காட்டுகிற தேவனா இருக்கிறீங்கப்பா. ஒவ்வொரு பேரையும் கர்த்தர் நல்வழிப்படுத்துவீராக ஏசப்பா, நீ நல்வழிப்படுத்துவீராக ஏசப்பா, நீ நல்வழிப்படுத்துவீராக ஏசப்பா. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் ஒவ்வொரு வாலிபர்களையும் தேவன் விடுதலையாக்குறதற்காக, எங்க பகுதியில் உள்ள அநேக வாலிபர்களை கர்த்தர் நீங்க ரட்சிக்கிறதற்காக தேவன் ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் நீங்க செய்ய போறதற்காக ஆண்டவரே எங்கள் ஜெபங்களை கேட்டு கர்த்தர் அவங்க மனம் திரும்ப பண்ணுங்க ஆண்டவரே. அவங்க வாழ்க்கை மாறட்டும் ஏசப்பா. நீர் அப்படி செய்கிறதற்காய், அவங்க ரட்சிக்கிறதற்காய் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவங்க மனம் திரும்புவதற்காய், எல்லா அடிமத்தனத்திலிருந்து ஏசப்பா நீங்க விடுதலையாக்குறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உங்க நன்றியோடுமே துதிக்கிறோம். நீர் அப்படி செய்கிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஏசி மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டு தேவன் அவர்களை விடுதலையாக்க போவதற்காய் நம்ம ஸ்தோத்திரம் செலுத்துவோம் நன்றியோடு. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. அது மாத்திரமில்லை, ஸ்தோத்திரம் அநேக ஸ்தோத்திரம் சிறு பிள்ளைகள் முதல் வாலிபர்கள் பெரியவர்கள்லாம் இந்த நாட்களில் அநேக பெண் பிள்ளைகள் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் சாதாரணமாக நம்மளுக்கு தெரியுது. கர்த்தர் அப்படிப்பட்ட அந்த மோசமான அந்த நிலைமையிலிருந்து கர்த்தர் காத்துக்கொள்ள முடியாய் ஸ்தோத்திரம். இதிலிருந்து அநேக சிறு பிள்ளைகள் சரி, படிக்கிற பெண் பிள்ளைகள், ஸ்கூல் படிக்கிறவங்க, கல்லூரி படிக்கிறவங்க, வேலை ஸ்தலத்துக்கு போகிறவங்க, வேலை இடத்துல வேலை செய்கிற இடங்கிறாங்க, பாதுகாப்பு கர்த்தர் கொடுக்கும்படியாக ஸ்தோத்திரம். எந்த பிள்ளைகளுக்கும் எந்த விதமான துன்புறுத்தல்கள் வரக்கூடாது. படிக்கிற இடத்துல, கல்லூரினாலும் சரி, வேலை பார்க்குற இடத்துலனாலும் சரி, அவங்க போக்கு வரத்திலும்னாலும் சரி, எந்த விதமான துன்புறுத்தல் இருக்கக்கூடாது. நாட்கள் அநேகர் நம்ம பார்க்கிறோம், பலாத்காரம் பண்ணி கொலை செய்து எரித்து விடுகிறத நம்ம பார்க்கிறோம். இப்படிப்பட்ட மோசமான சூழ்நிலையிலிருந்து ஸ்தோத்திரம் அநேகரை கர்த்தர் ஸ்தோத்திரம் பாதுகாத்து கொள்ள முடியாது. நம்ம குடும்பத்தில் கூட அநேகர் இருக்கிறாங்க, நமக்கு தெரிந்தவங்க இருக்கிறாங்க. நம்ம ஸ்தோத்திரம் கர்த்தர் அவங்க எல்லாரையும் கர்த்தர் காத்துக்கொள்ளும்படியாக நம்ம எல்லாரும் ஜெபம். இப்படிப்பட்டான மோசமான ஸ்தோத்திர வேசித்தனத்தின் ஆவியிலிருந்து ஸ்தோத்திர அநேக பிள்ளைகளை கர்த்தர் காத்துக்கொள்ளும்படியாக ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மளுக்கு ஸ்தோத்திரம் நம்முடைய பிள்ளைகளை எல்லாரையும் தேவன் காத்துக்கொள்ளும்படியாக, கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கும்படியாக எல்லாரும் ஜெபம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா விசேஷமாக ஆண்டவரே பெண் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாட்களில் எத்தனையோ பேர் ஆண்டவரே வன்கொடுமையினால பாதிக்கப்படுகிறாங்க ஆண்டவரே. சொல்ல முடியாத நிலைமையில எத்தனையோ பேர் இருக்கிறாங்க ஆண்டவரே. கர்த்தர் நீர் அவர்களை பாதுகாத்துக்கொள்ளும். இப்படிப்பட்டான காரியங்கள், சம்பவங்கள் ஆண்டவரே, இப்படிப்பட்ட இரத்த சிந்துதல்கள் ஆண்டவரே, இப்படிப்பட்ட வன்கொடுமைகள் எங்க தேசத்திலையும் எங்க மாநிலத்திலையும் ஆண்டவரே காணப்படக்கூடாது ஆண்டவரே. கர்த்தர் ஒவ்வொரு பெண் பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் காத்துக்கொள்வீராக. படிக்கிற பிள்ளைகளை, காலேஜ் படிக்கிற பிள்ளைகளை, வேலை ஸ்தலத்துல ஆண்டவரே உங்களுடைய பாதுகாப்பு இருக்கணும். அது மாத்திரம் இல்லை, அவங்க போக்கில வரத்திலும் பாதுகாப்பு இருக்கணும். எந்த விதமான துன்புறுத்தல்கள் ஆண்டவர் இருக்கக்கூடாது ஆண்டவரே. துஷ்ட மனிதர்களினால் எந்த விதமான ஆண்டவரே துன்புறுத்தல்கள் வரக்கூடாது ஏசப்பா. நீங்க காத்துக்கொள்ளுங்கப்பா ஆண்டவரே. இப்படிப்பட்டான பாவங்களை, அக்கிரமங்களையும் மீறுதல்களையும் செய்கிறவர்களை ஆண்டவரே அரசாங்க
நாங்கள் நடவடிக்கை எடுக்கணும். அதற்கு நீர் உதவி செய்ய. யார் தப்பித்துக் கொள்ளக்கூடாது, யார் தப்பித்துக் கொள்ளக்கூடாது. ஆண்டவரே, சட்டங்கள் கடுமையாக்கப்படத்தக்கதாக, ஆண்டவரே, சட்டங்கள் கடுமையாக்கப்படத்தக்கதாக தேவன் எங்க தேசங்களில் நீர் ஆளுகை செய்ய வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இதனால எத்தனை ஆண்டவரே குற்றமற்ற ரத்தங்கள் எங்க பூமியில் சிந்தப்படும். இதனால சாபம் வருகிறது. ஆண்டவரே, இதில் இருந்து கத்தர் ஆண்டவரே பிள்ளைகளை கத்தனீர் காத்துக்கொள்ள வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். எல்லா விதமான துஷ்ட மிருகங்களுக்கு கத்தர் நீர் காத்துக்கொள்வீராக. ஆண்டவரே, நீர் காத்துக்கொள்வீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். படிக்கிற பிள்ளைகளையும் கத்தனீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, ஆண்டவரே, படிக்க மாத்திரம் அவங்க சிந்தை இருக்கணும். தேவையில்லாத காரியங்களுக்கு, தேவையில்லாத பழக்க வழக்கங்களுக்கு ஏசப்பா அவங்க சிந்தை இடங்கொடுத்து போகக்கூடாது. ஆண்டவரே, செல்போனுக்கு அடிமைப்பட்டு போகக்கூடாது. அவங்க ஆண்டவரே படிப்பில் மாத்திரம் கவனம் செலுத்துகிறவர்களை கத்தனீர் மாற்றுவீராக. ஆண்டவரே, தேவையில்லாத காரியங்களுக்கு ஆண்டவரே அவங்க செவி சாய்த்து போகாதவாறு ஆண்டவரே அப்பா சோதரோ கத்தர் ஒவ்வொரு படிக்கிற பிள்ளைகளையும் கத்தர் காத்துக்கொள்வீராக. ஆண்டவரே, ஆண்டவரே, எங்க ஆலயத்துக்கு வருகிற பிள்ளைகளையும் கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். படிக்கிற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். கல்லூரி படிக்கிற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே சோதரம், ஆண்டவரே பரிசுத்தமாய் வாழ்வதற்கு ஆண்டவரே கத்தனீர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, ஆண்டவரே, நல்ல சிந்தையையும் ஆண்டவரே கத்தனீர் கொடுத்து நீங்க நடத்தணும். ஆண்டவரே, ஆண்டவரே சோதர வேண்டாத காரியங்களுக்கு ஆண்டவரே செவி கொடுத்து போகாதவாறு ஆண்டவரே படிப்பில மாத்திரம் ஆண்டவரே கவனம் செலுத்தி நன்றாக படித்து வாழ்க்கையில ஆண்டவரே ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக ஒவ்வொருவரையும் எசப்பனீர் மாற்றுவீராக. ஆண்டவரே, ஆண்டவரே படிக்கிற பிள்ளைகளை கத்தனீர் ஆசீர்வதிக்கிறதற்காய் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தனீர் காத்துக் கொள்ளுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எல்லா விதமான ஆண்டவரே துஷ்டங்களுக்கு கத்தனீர் விலக்கி, எல்லா விதமான தீமைகளுக்கு விலக்கி கத்தனீர் காத்துக் கொள்ளுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பாதுகாப்பு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு, படிக்கிற பிள்ளைகளுக்கு இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் அப்படி செய்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். நீர் ஆசீர்வதியும், நீர் பாதுகாத்துக்கொள்ளும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்ம ஜெபங்களை கேட்டு கர்த்தர் எல்லாரையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ள போறதற்காய் அப்பா உமக்கு சோதரம் 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 சோதரம். ஆண்டவரே, ஒரு காரியத்துக்கு நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். விசேஷமாக கொலை வெறிய நாவிகளுக்கு. இதெல்லாம் நம்ம நியூஸ் எல்லாம் எடுத்து பார்த்தோம்னா அநேக சிறுவர்கள் தான், 17 வயசு 18 வயசு 16 வயசு இப்படிப்பட்டவங்க தான் கொலை செய்கிறாங்க. காரணம், இவங்கெல்லாம் ஒரு கூலிப்படையில் இருந்து கொண்டு அவங்க இந்த காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறாங்க. பணத்துக்காக, சிலர் ஜாதி வெறிக்காக, சிலர் ஏதோ ஒரு காரணத்துக்காக இப்படிப்பட்ட சம்பவங்களை அவங்க செய்கிறாங்க. அப்படிப்பட்டவங்கெல்லாம், அந்த மிருக குணம் உள்ளவங்கெல்லாம் கத்தை ரட்சிக்கணும். அப்படிப்பட்ட குணம் உள்ளவர்கள் அது சதையான இருதயமாய் மாறணும், அது ஒரு லகுவான இருதயமாய் மாறணும். அவங்களுக்குள்ள இருக்கிற எல்லா விதமான பகை, துரோகம், வைராக்கியம் இது எல்லாம் கத்தர் அவங்களை விட்டு எடுத்து போடும்படியாக, மனிதர்கள் நேசிக்கத்தக்கதாக ஒரு அன்புள்ள இருதயத்தை கத்தர் ஒவ்வொரு மனிதர்கள் கத்தர் கொடுக்கணும். இந்த நாட்களில் நம்ம பார்க்கிற எல்லா சிறுவர்கள் படிக்கிற பிள்ளைகள் தான். ஆனால் அப்படிப்பட்டான காரியங்களை செய்கிறாங்க. அவங்க அப்படிப்பட்டான அந்த விதமான அந்த கொடூரமுள்ள இருதயம் அவங்களை விட்டு மாறும்படியாய், ஒரு அன்புள்ள இருதயமாய், ஒரு சதையான இருதயமாய் கத்தர் அவங்களுக்கு மாற்றும்படியாக நாம் எல்லாம் ஜெபமா. எத்தனை இடங்கள்ல நம்ம பார்க்கிறோம், கொலை செய்கிறத பார்க்கிறோம். சிசிடிவி அந்த டிவிலெல்லாம் அப்படியே பார்க்கிறோம். முன்னெல்லாம் அப்படி நடக்காது, மறைமுகமாக தான் அந்த மாதிரி காரியங்கள் தெரியும். ஆனால் இப்போல்லாம் வெளிரங்கமாய் எல்லாருக்கும் முன்பாய் எத்தனையோ சிறுவர்கள் துணிகரமாய் செய்கிறாங்க. அது ஒரு பெரிய அது ஒரு கெத்தா அவங்க பார்க்குறாங்க. அதெல்லாம் அப்படி கிடையாது. அது அவங்களுடைய வாழ்க்கையை அழித்து கொண்டு இருக்கிறாங்க. பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தினாலதான் சாகுறான்னு. ஆனால் கத்தர் அவங்களை காத்துக்கொள்ளணும், அவங்கள ரட்சிக்கணும், அவங்க மனம் திரும்பணும். எத்தனை பேர் இதை செய்து கொண்டு எத்தனை பேர் சிறைச்சாலையில் இருப்பாங்க. அவங்கள ரட்சிக்கப்பட்டு ஒரு மனம் திரும்பி அவங்க வெளியே வரணும், ஒரு மன்னிப்பை பெற்றுக்கொண்டு அவங்க வெளியே வரணும், இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவங்க வெளியே வரணும். எத்தனையோ சிறைச்சாலைகளை இயேசுவை குறித்து பிரசங்கிக்கிறாங்க. இயேசு உங்க பாவத்தை மன்னிப்பாரு, இயேசு உங்களை நேசிக்கிறாரு. இந்த உலகம் உங்களை நேசிக்கிறனாலும் பகைத்தாலும் பரவாயில்ல, ஆனால் இயேசு உங்களை நேசிக்கிறான்னு சொல்லி எத்தனையோ சிறையில் உள்ள கைதிகளுக்கு பிரசங்கிக்கப்படுகிறது. அவங்க எல்லாம் மனம் திரும்பி ஒரு புதிய மனுஷனாய் அவங்க வெளியே வரணும், அன்புள்ள இருதயத்தோடு வெளியே வரணும். கர்த்தர் உதவி செய்யும்படியாக இதற்காக நம்ம ஜெபணுமா, நம்ம சமுதாயம் மாறணும், நம்முடைய சமுதாயம் மாறணும், நம்முடைய பட்டணம் மாறணும், நம்ம வசிக்கிற பகுதி மாறணும்.
எல்லாரும் அன்போடு காணப்படும்படியாக எல்லாரும் ஜோமனை எல்லா விதமான அந்த கொலை வெறிய நாவிகள் சத்துரு கொண்டு வருகிற அந்த கோபம், சிலவங்க சொல்றாங்க கோபத்தில் பண்ணிட்டேன், ஏதோ ஒரு கோபத்தில் நான் பண்ணிட்டேன், இல்லைன்னா சிலவங்க நான் ஏதோ குடி போதையில் இப்படி செஞ்சுட்டேன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்படிப்பட்டான அந்த காரியங்களுக்கு அவங்க செவி கொடுத்து போகக்கூடாது. எல்லா கோபங்கள், பகைகள், அந்த வைராக்கியம் எல்லாம் அவங்கள விட்டு எடுத்து போடுங்க. ஏசப்பா நீங்க எடுத்து போடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே எங்க தேசத்துல, ஆண்டவரே எங்க மாநிலத்தில் கிரீசர் எல்லா விதமான கொலை வெறிய நாவிகள் இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு மனிதனை விட்டு அகன்று போகட்டும், ஒவ்வொரு மனிதனை விட்டு அகன்று போகட்டும். ஆண்டவரே ஏசப்பா இப்படி ஆண்டவரே இரத்த சிந்தல்கள் எங்க பூமியில காணப்படக்கூடாது, எங்க தேசத்துல எங்க பட்டணத்துல காணப்படக்கூடாது. ஆண்டவரே கூலிப்படன்னு சொல்லி இருக்கிற ஒவ்வொரு பேரையும் கத்து நீங்க ரட்சிங்க, ஒவ்வொரு பேரையும் கத்து நீங்க ரட்சிங்க, ஒவ்வொரு பேரையும் ஏசப்பா நீங்க ரட்சிங்க. அவங்க மனம் திரும்பணும், அவங்க மனம் திரும்பணும் ஆண்டவரே. அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது ஏசப்பா, அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது, அவங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது ஏசப்பா. ஆண்டவரே இதெல்லாம் பார்த்து அவங்க மனம் திரும்பணும், இதெல்லாம் பார்த்து அவங்க மனதிருந்த ஏசப்பா நீங்க விடுதலை யாக்குங்க ஆண்டவரே. ஆண்டவரே சிலர் பகையோடு, ஆண்டவரே கொலை வெறியோடு, கோபத்தோடு, ஆண்டவரே வைராக்கியத்தோடு ஆண்டவரே இருக்கிறாங்கன்னா கர்த்தர் அதை மாற்றுவீராக. ஒவ்வொரு மனிதனையும் நேசிக்கத்தக்கதாக, ஒவ்வொரு மனிதனையும் நேசிக்கத்தக்கதாக ஆண்டவரே, மற்ற மனிதர்களை சிநேகிக்கத்தக்கதாக ஆண்டவரே, மற்ற மனிதர்களிடத்தில் ஆண்டவரே அன்பு கூறத்தக்கதாக அப்படிப்பட்டான ஒரு இருதயத்தை கர்த்தர் நீங்க கொடுங்கப்பா. ஆண்டவரே பிசாசு ஒவ்வொரு வாலிபர்களையும், ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் தவறான வழிக்கு நடத்தி கொண்டு போக கூடாது ஏசப்பா. ஆண்டவரே அவங்களெல்லாம் கர்த்தர் விடுதலை யாக்குங்க ஆண்டவரே, விடுதலை யாக்குங்க. அவங்க மனம் திரும்பணும் ஆண்டவரே. அது மாத்திரம் இல்லை, எத்தனை பேர் தவறுகளை செய்து கொண்டு, பாவத்தை செய்து கொண்டு ஆண்டவரே எத்தனை பேர் சிறையில் இருக்கிறாங்களோ கர்த்தர் அவங்களெல்லாம் ஆண்டவரே நீங்க மனம் திரும்ப பண்ணுங்க, மனம் திரும்பணும், அவங்களாம் மனம் திரும்பணும், அவங்களாம் மனம் திரும்பணும் ஆண்டவரே. சிலர் என்னை யாருமே நேசிக்கலன்னு சொல்லி ஆண்டவரே இப்படிப்பட்ட சம்பவங்களை செய்து கொண்டு ஆண்டவரே உள்ள இருப்பாங்க, எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி நினைத்து கொண்டு இருப்பாங்க. ஏசப்பா நீங்க இருக்கீங்க அப்பா, நீங்க இருக்கீங்க ஆண்டவரே. என்னை நேசிக்க ஒருவர் உண்டு என்பதை ஆண்டவரே அவர்களுக்கு நீர் வெளிப்படுவீராக ஏசப்பா. ஆண்டவரே நீர் அன்புள்ள தெய்வம், நீர் அன்புள்ள தெய்வம், யாரையும் நீங்க வெறுத்து ஒதுக்காத தெய்வம் ஏசப்பா. அவங்கெல்லாம் மனம் திரும்பணும் ஏசப்பா, அவங்கெல்லாம் மனம் திரும்பணும். ஏதோ விதத்துல உண்மை குறித்து ஆண்டவரே பிரசங்கிப்பாங்க ஆண்டவரே. நாங்கள் கூட இப்பொழுது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்க தேசத்துல எந்தெந்த இடத்துல ஆண்டவரே இருக்கிறாங்களோ ஆண்டவரே, சிறைச்சாலையில இருக்கிறாங்களோ கர்த்தர் அவங்களெல்லாம் மனம் திரும்ப பண்ணுங்கப்பா. அவங்களுக்கு இருக்கிற அந்த கோபம், பகைகள் மாறுவதாக ஆண்டவரே. அவங்க வெளியே வரும்போது ஒரு புதிய மனிதனாய் ஆண்டவரே, சோதரம் ஆண்டவரே, ஒரு அன்புள்ள இருதய உள்ள ஒரு மனிதனாய் அவங்க வெளியே வரணும், மனம் திரும்பி வரணும் ஏசப்பா. கர்த்தர் நீர் அதுக்கு உதவி செய்வீராக ஏசப்பா. நீங்க கிரியை செய்யுங்கப்பா, நீங்க கிரியை செய்யுங்கப்பா, நீங்க கிரியை செய்யுங்கப்பா, நீங்க கிரியை செய்யுங்கப்பா ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர்களை நேசித்து அவங்களையும் கர்த்தர் நீங்க ரட்சித்துக் கொள்வீராக அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீ நேசிக்கிற தேவனா இருக்கிறீர் ஆண்டவரே. அந்த அன்பை ஆண்டவரே, உம்முடைய அன்பை அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் நீ உதவி செய்யுங்க. எல்லா விதமான கொலை வெறிய நாவிகள் ஆண்டவரே, எல்லாம் பகை ஆண்டவரே, கோபத்தின் ஆவிகள் எல்லாம் எங்க தேசத்தை விட்டு, ஒவ்வொரு மனிதனை விட்டு கர்த்தர் நீர் எடுத்து போடுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நீர் ஒவ்வொரு பேரையும் ஆண்டவரே நீர் ஆளுகை செய்யறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் நீர் ஆசீர்வதி, எங்க ஜெபங்களை கேட்டு கர்த்தர் கிரியை செய்யும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்ம ஜெபங்களை கேட்டு கர்த்தர் இவர்கள் எல்லாருக்குள்ள தேவன் ஒரு அன்புள்ள இருந்தது வைக்கப்படுவதற்காக சோதரம் 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 ஆண்டவரே. அன்பின் தகப்பனே உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஏசப்பா. அந்த அருமையான இந்த காலை வேளைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் ஆண்டவரே ஒரு சில ஜெப குறிப்புகளை ஆண்டவரே, ஜெபங்களை நாங்கள் உம்மிடத்துல நாங்கள் விண்ணப்பங்களை நாங்கள் ஏறெடுத்திருக்கிறோம் ஏசப்பா. நீங்க கேட்டிருக்கிறீங்க, நீங்க ஒரு பெரிய மாற்றத்தை வாலிபர்களுக்குள்ள கர்த்தர் கொடுப்பீராக ஆண்டவரே. நாங்கள் நல்ல செய்திகளை கேட்கும்படியாய் ஆண்டவரே கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். எங்க ஜெபங்களின்படி ஆண்டவரே நீர் ஆமென் என்றும் பதில் கொடுத்து ஆண்டவரே எங்க தேசத்தை நீர் ஆசீர்வதியும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கரம் சரி, நம்ம நேர கர்த்தருடைய வார்த்தைக்கு போயிருவோம். யோவான் எழுதின சுவிசேஷம் புதிய ஏற்பாடு பகுதியில் இருக்குது. யோவான் பைபிளை நம்ம திருப்பிக் கொள்வோம். யோவான் 21ஆம் அதிகாரத்தில் கடைசி அதிகாரம் 150, புதிய ஏற்பாட்டில் 159வது பக்கம், அதில் 5வது வசனம் வாசிப்போம். பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள்,
ஒன்றுமில்லை என்றார்கள். இயேசுக்கு பாவங்களுக்காக மரித்து அவர் இரத்தத்தை சிந்தி அவர் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு கூட எழுந்து அவர் சீசர்களுக்கு 2 முறை தரிசனமாகி, இது எத்தனாவது தரிசனம்னா சீசர்களுக்கு கொடுத்தாருன்னா 3ஆவது தரிசனம். எத்தனாவது முறையாக பார்க்க வராரு? ஆமாம், உயிரோடு கூட எழுந்து 3ஆவது முறையாக தம்முடைய சீசர்களை என்ன செய்கிறாரு? சந்திக்க வருகிற அந்த சம்பவம் தான் இந்த 21ஆம் அதிகாரம். அதில் என்னென்னா, அந்த வசனத்திலிருந்து நம்ம பார்க்கும்போது அங்கே சீமோன் பேதுருவை குறித்து நம்ம பார்க்கிறோம். அவன் சொல்லுகிறான், என்ன சொல்லுறான்னா, இயேசு மரித்து உயிரோடு கூட எழுந்துட்டாரு, இனி நம்மளுடைய வேலையை நம்ம பார்க்க வேண்டியதான், நம்ம உழைச்சாதான் சாப்பாடு. ஏன்னா அவன் என்ன வேலை செய்து கொண்டிருந்தான்? இயேசு அவனை அழைக்கும் போது அவன் மீன் பிடிக்கிற ஒரு மனுஷன் என்ன செஞ்சான்? இருந்தான். அப்போ இவன் என்ன சொல்லுகிறான்? எல்லா சீசர்களுக்கும் முன்பாக, சீசர்கள்லாம் இருக்கிறாங்க, அந்த 2ஆம் வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம். எல்லா சீசர்கள் மத்தியில் அவன் சொல்லுகிறான், நான் என்ன செய்ய போகிறேன்? நான் மீன் பிடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது மற்றவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? நாங்களும் என்ன செய்கிறோம், உன்னோடு கூட வாரன்னு சொல்லி அவங்க போனாங்க. அவங்க போகும்போது படவில் ஏறி உடனே அவங்க புறப்பட்டு போய் படவில் ஏறி, ஆமாம், ராத்திரி முழுவதும் மீன் பிடிக்க போகிறாங்க. ராத்திரி முழுவதும் அவங்க வலையை போட்டு பார்க்குறாங்க. ஒரு மீன் கூட என்ன செய்யலை, அமரலை. ஒன்றும் இல்லாமல் என்ன செஞ்சாங்க? இருந்தாங்க. அப்போ ராத்திரி நேரத்தில் அவங்க போகிறாங்க. அப்புறம் விடியற்காலம் ஆகுது. ஆமாம், நல்ல சூரியன் உதிக்க ஆரம்பிக்குது. உதிக்க ஆரம்பிக்கும்போது இயேசு என்ன செய்கிறாரு? கரையில் நிற்கிறார். 3ஆவது முறையாக தம்முடைய சீசர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். இயேசு கரையில் நின்று பார்க்குறார். பார்க்கும்போது அப்போ தான் இயேசு அவர்களை நோக்கி கூப்பிட்றாரு. ஆனால் அவங்க கரைக்க வராங்கல்ல, ஒன்றும் இல்லை, அவங்க ஒன்றும் இல்லை. வரும்போது இயேசு சொல்கிறாரு, அதான் 5ஆம் வசனம், இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா? ஏன்னா இயேசுங்கிறது அவங்களுக்கு தெரியல. நம்ம கூட ஏதாவது இருக்குதா அப்படின்னு கேட்குற அந்த மனுஷன் இயேசு அப்படிங்கிறது இந்த சீசர்கள் என்ன செய்யலை, தெரியலை. கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் கூட இருந்திருக்காங்க. ஆனால் அது இயேசு அப்படிங்கிறது அவங்களுக்கு என்ன செய்யலை, அவங்களுக்கு தெரியலை. ஆனால் அவங்க சொல்கிறாங்க ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இயேசு நம்முடைய வாழ்க்கையில் இல்லை என்றால் நம்ம வாழ்க்கை ஒன்றும் வெறுமையான ஒரு வாழ்க்கை. இயேசு நம்மோடு கூட இருந்தார், ஆனால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, இயேசு நினைக்கிற மாதிரி ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை என்ன செய்யும்? இருக்கும். இயேசு கேட்குற ஏதாவது இருக்கா சாப்பிட அப்படி கேட்கும்போது நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரே, நீ நிறைய ஆசீர்வாதம் எனக்கு கொடுத்துருக்கிறீர் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கணும். ஆனால் அவங்க இதில் ஒன்றும் இல்லை. இயேசு இல்லாத வாழ்க்கை ஒரு வெறுமையான வாழ்க்கை, ஒன்றும் இல்லாத ஒரு வாழ்க்கை. ஏன்னா பேதுரு முதல் அழைக்கப்படும் போது ஒன்றுமே ராம் முழுவதும் வலையை போட்டு பார்த்தா ஒன்றும் கிடைக்கல. இயேசு சொல்கிறாரு, ஆழத்தில் வலையை போட்டுன்னு சொல்லும்போது நிறைய மீனை பிடித்தான். அதே மாதிரி தான் இயேசு இந்த கருத்துன்னு சொல்லும்போது இயேசு கரையில் தான் நிற்கிறாங்க. ஏன்னா அது இயேசு கரையில் நிற்கிறாரு, அவங்களும் 200 கொஞ்சம் இதில் தான் இடைவெளி தான் இருக்கிறாங்க. இப்போ இயேசு சொல்கிற வலதுபுறம் வலையை போடுங்க அப்படின்னு சொல்லும்போது நிறைய மீன்களை என்ன செஞ்சாங்க? 150 மீன், பெரிய மீன் சொல்லப்பட்டிருக்கு. அது வலை இழுக்க முடியாதான், ஏன்னா வலையை கிளியவே இல்லையா, அந்த அளவுக்கு வெயிட் உள்ள பெரிய மீன்களை பிடிச்சாங்களாம். பிடிக்கும்போது அந்த வலையை போடும்போது இயேசுவின் இடத்தில் அன்பாக இருந்த ஒரு சீசன் என்ன செய்கிறான்? அதை சொல்லப்பட்டிருக்குது, இயேசுவின் இடத்தில் அன்பாக இருந்தேன், இயேசுவை அதிகமாக நேசித்த அந்த சீசன் சொல்கிறான், அது கர்த்தராகிய ஆண்டவர் அப்படின்னு சொன்ன உடனே பேதுரு என்ன செஞ்சான் தெரியுமா? அப்படியே கடலுக்குள்ளே நினைஞ்சிட்டான். மேல் சட்டையை போட்டுட்டு அப்படி கடலுக்குள்ளே விழுந்துட்டான். அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் ஒவ்வொரு காரியங்களை அவர் செய்கிறதை பார்க்கணும். ஏன்னா இந்த சம்பவம் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது காரணம் என்னன்னா, ஆண்டவர் பேதுருவை குறித்து தான் ஆண்டவர் பார்க்கிறார். பேதுருவின் தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து ஆண்டவர் சில காரியங்களை அவனிடத்தில் எதிர்பார்த்ததை நாம் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். அதை தான் நாம் இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம், இந்த சம்பவங்களை வைத்து தான். முதலாவதாக, இயேசு இல்லைன்னா ஒன்றும் இல்லை. ஆனால் அது நம்மளுக்கு தெரியும். நம்மளுடைய வாழ்க்கையில் கூட இயேசு இல்லைன்னா ஒன்றும், பேதுரு வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லாமல் இருந்தது. இயேசு கூட இருக்கும்போது தான் அவனுக்கு பெரிய பெரிய காரியங்கள், நன்மைகள் நடந்தது. பேதுருவின் வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன காரியங்களை எதிர்பார்த்தார் அப்படின்னு சொல்லி ஒரு சில காரியங்களை நாம் பார்ப்போம். முதலாவதாக 21ஆம் அதிகாரத்தில், அதே அதிகாரத்தில் 17வது வசனத்தை நாம் வாசிப்போம். 17வது வசனம். போதும். 3ஆம் தரம் இயேசு
பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். பொதுவாக ஆண்டவர் இயேசு நாம் எப்படி நேசிக்க வேண்டும் என்பதை அவர் விரும்புகிறார், அவர் எதிர்பார்க்கிறார். அதாவது இயேசுவை நாம் எப்படி நேசிக்கணும். அதாவது இப்போ யாரெல்லாம் இயேசுவை நேசிக்கிறீங்கன்னு கரங்களை உயர்த்துங்க பார்ப்போம். யாரெல்லாம் இயேசப்பாவை நேசிக்கிறீங்க? ஆமாம், எல்லாரும் நேசிக்கிறோம். ஆனால் இயேசப்பா எதிர்பார்க்கிற ஒரு நேசம் என்ன? ஆண்டவர் எதிர்பார்க்குறா, என்ன நீ இப்படி நேசிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறான், எப்படி எதிர்பார்க்குறா தெரியுமா? அந்த சம்பவத்திலிருந்து நம்ம ஒரு சில காரியங்களை பார்ப்போம். ஏன்னா பேதுருவை குறித்து பார்க்கும்போது பேதுருவை குறித்து கேட்குறாரு, சீமோனே நீ என்னை நேசிக்கிறாயா? 3வது தடவை ஆண்டவர் கேட்குறார், ஏசப்பா கேட்குறார், 3வது தடவை கேட்குறார், நீ என்ன நேசிக்கிறாயா? அவன் சொல்கிறான், ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீங்க. அவன் துக்கப்பட ஆரம்பிச்சிட்டான். ஆண்டவரே எல்லாவற்றையும் நீங்கள் அறிந்திருக்கிறீங்க, ஆனாலும் உண்மை நேசிக்கிறேன் என்பது உமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுகிறார். ஏன்னா அவன் இயேசுவை மறுதளித்திருந்தான். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். மத்தேயு மார்க்லையும் சொல்லப்பட்டிருக்குது. மத்தேயு 26ஆம் அதிகாரத்தில் எடுங்க. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 41வது பக்கத்தில் 42ஆம் பக்கம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 33, 34, 35 நான் வாசிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். 42வது பக்கம் 32 அதிலிருந்து நான் வாசிக்கிறேன். 33, 34, 35 அதிலிருந்து நான் வாசிக்கிறேன். பேதுரு இயேசுவுக்கு பிரதித்திரமாக, உமது நிமித்தம் எல்லாரும் இடரல் அடைந்தாலும் நான் ஒரு காலும் இடரல் அடைய மாட்டேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இந்த ராத்திரியிலே சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதற்கு மறுபடி பேதுரு சொல்றான், நான் உம்மோடே மரிக்க வேண்டியதா இருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்றான். சீசர்கள் எல்லாரும் அப்படியே என்ன செஞ்சாங்களாம், சொன்னாங்களாம். ஏன்னா இயேசு பேதுருவை கேட்கற, நீ என்ன நேசிக்கிறாயா? உயிரோடு எழுந்து வந்த பிறகு. இது இயேசு மரிப்பதற்கு முன்பாக நடந்தது. இயேசு உயிரோடு வந்த பிறகு பேதுருவை பார்த்து கேட்கிற, நீ என்ன நேசிக்கிறாயா? உயிரோடு இருக்கிறதுக்கு முன்பாக நடந்த சம்பவம் தான் இந்த மறுதலிப்பு. இந்த பேதுரு என்ன செய்யறான், ஆண்டவரே யாரும் உம் மூலமா இடரல் அடைந்தாலும், அதாவது யார் உம்மை விட்டு வழி விலகி போனாலும் நான் வழி விலகி போக மாட்டேன், நான் என்ன செய்வேன், உங்களோடு கூட தான் இருப்பேன், மறுதளிக்க மாட்டேன்னு சொல்லும்போது ஏசப்பா சொல்றாரு, அப்படியா நீ இன்னைக்கு ராத்திரி சேவல் கூவதற்கு முன்பாக நீ என்ன 3 தடவை என்ன செய்வேன், மறுதளிப்ப அப்படின்னு சொல்லுவார் ஏசப்பா. இல்ல ஆண்டவரே, உமோடு கூட நான் சாகுனாலும் என்ன செய்வேன், சாக வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் நான் செத்து தான் போவேனே தவிர உண்மை நினைச்ச மாட்டேன், மறுதளிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன இந்த பேதுரு இல்லையா? நல்ல ஒரு இதான் என்ன, யாரும் சொல்லாத ஒரு காரியத்தை இந்த பேதுரு சொன்னான், நான் மறுதளிக்க மாட்டேன்னு சொன்னான். ஆனால் ஏசப்பா சொல்கிறேன், நீ மறுதளிப்பா அப்படின்னு சொல்கிறேன். அப்போ இந்த காரியங்களை குறித்து பார்க்கும்போது ஏசப்பா பிடிச்சிட்டு போயிடுவாங்க. ஏசப்பா பிடிச்சிட்டு போன பிறகு ஏசப்பாவுக்கு நடக்கிற சம்பவங்கள்லாம் அவன் பார்க்குறான். ஏன்னா எல்லாரும் சிதறி ஓடிட்டாங்க. எல்லா சீசர்களும் என்ன செஞ்சாங்க, மேய்ப்பனை வெட்டுவேன் ஆடுகள் சிதறி ஓடி தீர்க்கதரிசனத்தில் வாசித்திருக்கிறோம். இயேசுவை பிடிச்ச உடனே எல்லாரும் சிதறி ஓடினாங்க சீசர்கள்லாம். ஆனால் பேதுரு மாத்திரம் தான் இயேசுக்கு அப்படியே பின்னாலேயே போகிறான். இயேசு எங்கே கூட்டு போகிறாங்க, எந்த இடத்துக்கு கூட்டு போகிறாங்கன்னு சொல்லி பின்னாலேயே பேதுரு ஒருவன் தான். அந்த தைரியம் பேதுருக்கு தான் இருந்துச்சு. பேதுரு போகிறான், பின்னாலேயே போய் பிரதான ஆசாரியன் அரண்மனையில் உட்கார்றான், குளிர் காயிறான், இயேசுக்கு நடக்கிறதெல்லாம் பார்க்குறான். இயேசுவை துன்புறுத்துறத, இயேசுவை அடிக்கிறத எல்லாத்தையும் பார்த்துட்டு அவனுக்குள்ள ஒரு பயம் வர ஆரம்பிச்சிட்டு, பயம் வந்த உடனே அங்கே உள்ள கேட்காங்க, வேலை பார்க்குறவங்க, நீயும் இயேசுவோடு கூட இருந்தில்ல அப்படின்னு கேட்கும்போது அவன் சொல்கிறான், இல்லையே, நான் அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. அப்புறம் இன்னொரு முறை கேட்கும்போது அவர் யாருமே எனக்கு தெரியாதுன்னு சொல்லி சபிக்கவும் என்ன செஞ்சான், அவர் யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு இயேசுவை குறித்து சொல்ல ஆரம்பித்தான். ஆனால் அவன் ஒரு பெண் கேட்குறான், நீ இயேசுவோடு கூட இருந்தவ தானே? அந்த ஒரு வசனத்தை வாசிப்போம். அந்த 26ஆம் அதிகாரம் மத்தேயு 26ல் 69வது வசனத்தை வாசிங்க. 69. வெளியே வந்து அரண்மனை முற்றத்தில் உட்கார்ந்திருந்தான். அப்பொழுது வேலைக்காரி ஒருத்தி அவனிடத்தில் வந்து, நீயும் கலிலேயனாகிய இயேசுவோடு கூட இருந்தா என்றாள். அதற்கு பேதுரு, நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது என்று எல்லாருக்கும் முன்பாக மறுதளித்தான். நான் இயேசுவோடு கூடலாம் கிடையாதுப்பா,
அவர் யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லி எல்லாருக்கும் முன்பாக இயேசுவை என்ன செஞ்சான்? மறுதளித்தான். எனக்கு யாருன்னே தெரியும். இப்போ வந்து நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், எனக்கு இவங்க தெரியும் அப்படின்னு நம்ம சொல்லும்போது, நம்ம அந்த நபர் வந்து எனக்கு இவன் யார் எனக்கு தெரியாதுன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? ரொம்ப மனசு உடஞ்சிரும் இல்லையா? மனசு உடஞ்சிரும். ஆனால் இவன் எல்லாருக்கும் முன்பாக இயேசு கூட 3.5 வருஷம் இருந்து அநேக நன்மைகளை பெற்றுக்கொண்டு, அநேக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அவன் என்ன செஞ்சான்? இயேசுவை மறுதளிச்சான். ஏன்னா ஒரு வசனம் வாசிக்கும் போது மத்தேயு 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் இயேசு மாமியோடு வீட்டுக்கு வந்து மாமி காய்ச்சலாக இருக்கும்போது என்ன செஞ்சார்? இயேசுவை வந்து குணமாக்கினார். இன்னொன்று, வரி பணம் கட்டணும். பேதுரு இடத்துல கேட்குறாங்க, என்ன உங்கள் ஆண்டவர் வரி பணம் கட்டுறது இல்லையா அப்படின்னு கேட்கும்போது, ஏசப்பா அதை அறிஞ்சு வச்சுக்கொண்டு இவன் பேதுரு வந்து ஏசப்பா கிட்ட சொல்ல வரான், ஏசப்பா நம்ம வரி பணம் கட்டணும், இப்போதான் ஒரு ஆள் சொல்லிட்டு போகுது அப்படின்னு சொல்லும்போது, ஏசப்பா அவன் சொல்றதுக்கு முன்பாக ஏசப்பா அவன் உள்ளே வரும்போதே சொன்னாங்க, நீ என்ன செய், ஒரு தூண்டிலே கொண்டு கடலில் போடு, அதில் ஒரு மீன், முதலாவது ஒரு மீன் பிடிப்ப, அந்த மீனுடைய வாயை பழந்து பாரு, அதுக்குள்ளே என்னது வரி பணம் செலுத்துவதற்கான அதில் இருக்கும். வரி நம்ம எவ்வளோ வரியோ அந்த வரியை செலுத்துவதற்கான பணம் அந்த மீனுடைய வாயில் இருக்கும். அதை எடுத்து உனக்கும் எனக்கும் என்ன செய், வரி பணம் செலுத்தும் பார். உடனே இவன் போய் என்ன செய்வான்? வரி பணம் செலுத்துவான். அப்புறம் ஒரு பாட்டு போகிற 5 அப்பம் 2 மீன்கள் 5000 மக்கள் போஷிக்கின்ற வாசிப்போம். அப்போ சாப்பாடுக்கு அப்போ எவ்வளோ நன்மைகளை பெற்றுக்கொண்ட இந்த பேதுரு, இயேசு எனக்கு யாருன்னே தெரியாது, எல்லாமே இயேசுவோடு கூட இருந்து கொண்டு பெற்றுக்கொண்டா. எல்லா இடத்துலையும் இயேசுவோடு கூட இருந்து கொண்டு நன்மை பெற்றுக்கொண்ட இந்த பேதுரு இயேசு என்ன செஞ்சான்? யாருன்னே தெரியாதுன்னு சொல்லி என்ன செஞ்சான்? மறுதளித்தான். அதனால தான் ஏசப்பா அவனை பார்த்து கேட்குறாரு, நீ என்ன உயிரோடு எழுந்து வந்த பிறகு, ஏன்னா இயேசு தண்டி அவனை பார்க்க முடியல, அவன் மன்னிப்பு கேட்டான். ஏசப்பா என் பாவத்தெல்லாம் மன்னியும், நான் மறுதளிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டான். ஏசப்பா அவன் பாவத்தை மன்னித்தாரு. மன்னித்து ஏசப்பா அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு கூட எழுந்த பிறகு பேதுருவை அந்த இடத்துல பார்த்து சொல்றாரு, நீ என்ன நேசிக்கிறையா? உண்மையா என்ன நேசிக்கிறையா? ஏன்னா நாம் ஆண்டவர் இதே மாதிரி நம்ம நினச்சி பார்க்கணும். நம்ம ஆண்டவரை எதற்காக நேசிக்கிறோம்? நம்ம எல்லாரும் கைத்துக்கணும், நான் ஏசப்பாவை நேசிக்கிறேன். நம்ம ஆண்டவரை நம்ம ஏசப்பாவை நம்ம எதனால நேசிக்கிறோம்? ஏன் நேசிக்கிறோம்? சில நேரத்தில் ஏதாவது நன்மை கிடைக்குன்னு சொல்லியா? ஏதாவது ஆண்டவர் நமக்கு நன்மை தரணும் அதுக்காக நம்ம நேசிக்கிறோமா? அப்படி இல்லை. ஏசப்பா நம்ம வாழ்க்கையில் நன்மை செய்தாலும் நன்மை செய்யவிட்டாலும் நம்ம ஏசப்பாவை அதிகமாக என்ன செய்யணும்? நேசிக்கணும். ஏன்னா ஏசப்பா நமக்காக உயிரே கொடுத்துருக்குறாங்க. ஆனால் ஏசப்பா ஒருபோதும் நம்மளை கைவிட மாட்டாங்க. ஆனால் நம்ம ஏசப்பா நன்மை செய்யறதுக்காண்டி நம்ம வந்து ஏசப்பா பின்பற்றக்கூடாது. இப்போ நம்ம தெரியுமில்ல, இப்போ வந்து ஒருத்தர் வந்து நம்ம நல்லா கடைக்கு ஒரு பையனை கூப்பிட்டு போய் நல்ல சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுக்குன்னு வச்சுக்கோங்க, அவன் என்ன அதிகமாக நேசிப்பான், என் கூடயே வருவான், எங்கே போனாலும் என் கூட என்ன செய்வான்? வருவான். ஏன்னா இந்த அண்ணன் கூட போனால் நல்லா சாப்பாடு வாங்கி தருவாங்க அப்படின்னு என்ன செய்வான்? இது நான் அப்படி கொஞ்ச நாள் போகி அந்த சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுக்கல, அந்த நண்பனுக்கு வாங்கி கொடுக்கல, அப்போ அந்த நண்பன் என்ன செய்வான்? அப்புறம் என்ன செய்வான்? எங்கே கூட்டாலும் வரமாட்டான். ஏன்னா இந்த அண்ணன் இப்போ சரியில்லை, சாப்பாடெல்லாம் வாங்கி தர மாட்டேக்காரு அப்படின்னு சொல்லி நினைப்பான். அப்போ அவனுடைய உண்மையான நேசிப்பு எதில் இருக்குது? சாப்பாட்டில் தான் இருக்குது. நம்மளை உண்மையாக நேசிக்கலை. அதே மாதிரி தான் அந்த மாதிரி நம்ம இயேசுவை வைத்திருக்கிறோமா? அப்படி வைக்கக்கூடாது. பேதுரு அப்படி தான் வைத்திருந்தான். மாமிக்கு சுகமாச்சு, வரி பணம் கட்டுவதற்கு இயேசு தேவைப்பட்டார், சாப்பிட்றதுக்கு ஏசப்பா தேவைப்பட்டார். ஏசப்பா கூட இருந்து அநேக நன்மை நம்மளுக்கு கிடைக்குன்னு சொல்லி பேதுரு அலைந்தான். அதான் ஏசப்பா கேட்குறாரு, நீ என்ன நேசிக்கிறாயா? 3 இருக்க, நீ என்ன நேசிக்கிறையா? நீ என்னிடத்துல நேசிக்கிறாயா? அதான் பேதுரு அப்படி நம்ம ஆண்டவர் எதிர்பார்க்குற நேசிப்பு என்னன்னா, இயேசுவை நம்ம எப்படி நேசிக்கணும்னா, இயேசுவை நம்ம நன்மைக்காக நேசிக்கக்கூடாது. இயேசு எனக்கு நன்மை செய்வார்னு சொல்லி நேசிக்கக்கூடாது. அவர் நன்மை செய்தாலும் செய்யாவிட்டாலும் எனக்காக உயிரையே கொடுத்த இந்த ஏசப்பாவை நான் நேசிப்பேன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நாம் என்ன செய்யணும்? ஏசப்பாவை நேசிக்கணும். அதுதான் ஏசப்பா உண்மையான நேசம். அதுதான் உண்மையான ஒரு நேசம். இப்போ ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வேலை பார்க்குறோம், நம்மளுக்கு ஒரு 10,000 சம்பளம் கொடுக்காங்க. நம்மளுக்கு பின்பாக வந்த பயம் ஒருத்தன் வாங்குறான், அவனுக்கு ஓனர் வந்து சம்பளம் நம்மளை விட இப்போ நம்ம 10,000 வாங்குறேன்னா அவனுக்கு 15,000 கூட்டி கொடுக்குறாரு. அப்புறம் அப்படி கூட்டி கொடுத்துட்டே இருக்காரு. ஆனால் எனக்கு மட்டும் கூட்டலைன்னா நான் என்ன செய்வேன்? ரொம்ப கஷ்டப்படும். இன்னொன்று போய் கேட்பேன், இல்லைன்னா வேலையை விட்டு போவேன். ஆனால் இதே மாதிரி இப்படி வச்சுக்கோங்களேன், திடீர்னு நாம் வந்து அவன் வந்து என்ன செய்கிறான்? அந்த கம்பெனி அதிகமாக நேசிக்கிறனால
அவன் இந்த இடத்துல அதிகமாக உண்மையாக இருந்து வேலை பார்க்குறத அந்த ஓனர் பார்த்துக்கிட்டு ஒரு நாள் அவனுக்கு அவங்கள விட அதிகமாக என்ன செய்யலாம், ஆமாம், சம்பளத்தை கூட்டலாம், நல்ல ஒரு ப்ரொமோஷனை என்ன செய்யலாம், உண்மையாக இருக்கிறான், இவ்வளோ மற்றவங்களை விட இவனை விட மற்றவங்களுக்கு அதிகமான சம்பளம் கொடுத்தாலும் இவன் கம்பெனிக்கு உண்மையாக வேலை செய்கிறான் அப்படின்னு பார்த்து சிலர் என்ன செய்யலாம், அப்படிலாம் நடக்குது. சிலர் என்ன செய்யலாம், அவனுக்கு அதிகமான ஒரு ப்ரொமோஷனை கொடுத்து அதிகமான சம்பளம் கொடுக்கலாம். அப்போ நம்ம எந்த இடத்துல நம்ம இருக்கிறது, நம்ம உண்மையாக என்ன செய்யணும், நம்ம இருக்கணும். அதே மாதிரி தான் ஏசப்பா நம்மளை என்ன செய்வார், நம்மளை பார்த்துக்கிட்டே இருப்பார். நம்ம அதிகமாக அவரை நேசிக்கணும். நன்மை நம்மளுக்கு செஞ்சாலும் நம்மளுக்கு நன்மையே செய்யாமல் போனாலும் நாம் என்ன செய்யணும், ஏசப்பா அதிகமாக நம்ம நேசிக்கொண்டே இருந்தோம். ஆனால் ஏசப்பா ஒருபோது நம்மளை கைவிட மாட்டாங்க. பேதுருவை போல நம்மளை என்ன செய்வார், அவர் ஆசீர்வதிப்பார். அப்போ ஏசப்பா நேசிக்கிற நேசம் என்னன்னா, உண்மையான நம்ம நேசிக்கிறத அவர் எப்படி எதிர்பார்க்கிறான்னா, ஆண்டவர் எனக்கு நன்மை செய்தாலும் செய்யவிட்டாலும் நான் ஏசப்பாவை நேசிப்பேன் அப்படிங்கிற ஒரு இருதயம் நமக்குள்ளே இருந்ததுன்னா, அந்த இருதயத்தை ஏசப்பா பார்த்து நம்மளை என்ன செய்வார், நம்மளை ஆசீர்வதிப்பார். அப்போ அப்படிப்பட்ட நேசத்தை தான் ஏசப்பா என்ன செய்கிறாங்க, அவர் விரும்புகிறார். அந்த நேசத்தை தான் நம்ம என்ன செய்யணும், ஏசப்பாவுக்கு கொடுக்கணும். சும்மா ஆண்டவர் நன்மை செய்வார் அப்படின்னு சொல்லி நம்ம நேசிக்கக்கூடாது. அவர் நன்மை செய்வார் அப்படின்னு சொல்லி நம்ம ஜபிக்கக்கூடாது. அவர் நம்மளுக்கு நன்மை செய்வார் அதனால் நாளைக்கு போகிற அப்படின்னு போகக்கூடாது. நான் ஏசப்பாவை துதிக்கணும், அவர் என்னுடைய தெய்வம், அவர் என்னுடைய கடவுள் அப்படின்னு சொல்லி நம்ம ஏசப்பாவை நேசித்து ஒவ்வொரு காரியத்தை செஞ்சோம்னா ஏசப்பா என்ன செய்வாங்க, நம்மளை ஒருபோதும் கைவிடவே மாட்டாங்க. பேதுருவை இப்படி இதெல்லாம் தனிப்பட்ட ஒரு வாழ்க்கை, மற்றவர்களை சேர்ந்து ஒப்பிடுகிற வாழ்க்கை இல்லை. இது என்னன்னா ஏசப்பாக்கும் நமக்கும் உள்ள ஒரு தனிப்பட்ட ஒரு வாழ்க்கை. அப்போ முதலாவது நம்ம ஏசப்பாவை உண்மையா என்ன செய்யணும், உண்மையா நேசிக்கணும். சும்மா போலியா நேசிக்கக்கூடாது. உலகத்தில் உள்ள நேசிப்புலாம் மாறிடும். அவனுக்கு உதவி செய்யலைன்னா மாறிடும். அவன் செய்கிற வேலையை நம்ம செய்யலைன்னா அந்த நேசிப்பு நம்மளை விட்டு மாறிடும், அது மாயமாக போயிடும். ஆனால் நம்ம ஏசப்பாவை உண்மையாய் நேசிக்கும் போது, நம்ம ஏசப்பா நம்முடைய தெய்வம் சொல்லி உண்மையாய் நம்ம அவரை நேசிப்போம் ஆனால், நம்ம இருதயத்தில் அதை ஏற்றுக்கொள்வோம் ஆனால், ஏசப்பா நம்மளை ஒருபோது என்ன செய்ய மாட்டாங்க. பேதுருவை கைவிடாமல் நடத்தின தெய்வம் ஏசப்பா நம்மளையும் என்ன செய்ய மாட்டார், கைவிடவே மாட்டார். இரண்டாவது பேதுரு இடத்துல ஆண்டவர் என்ன எதிர்பார்த்தா தெரியுமா, தனிப்பட்ட வாழ்க்கையில, பேதுருவின் தனிப்பட்ட வாழ்க்கையில அந்த யோவான் 21 அதிகாரம், அந்த யோவான் 21:15 வசனத்தை வாசிங்க. யோவான் 21:15. அவர்கள் போஜன பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்று கேட்கிறார். முதலாவது ஆண்டர் கேட்டதே இதுதான். மூன்றாவதா என்னை நேசிக்கிறாயா. முதலாவது ஆண்டர் கேட்குறாரு. எல்லாம் சாப்பிட்டாங்க, ஏன்னா இவங்க மீன் பிடிக்க போனாங்க, ஒன்றும் அமகரலை. ஆனால் ஏசப்பா எவ்வளோ அன்புள்ள தெய்வம் பார்த்தீங்களா. அவங்க ஒன்றும் மீன் பிடிக்கலை, ஆனால் ஏசப்பா அவங்களுக்கு நல்ல மீனை பிடிச்சி சுட்டு வச்சிருக்கிறார். சாப்பிட்றதுக்கு அப்பமும் இருக்குது, நல்ல ரொட்டி இருக்குது. ஏசப்பா இந்த உங்களிடத்தில் புசிக்கிறதுக்கு ஏதாவது இருக்குதான்னு கேட்குறாங்களே, அதற்கு முன்பாகவே ஏசப்பா பாவம் ஒன்று இல்லாமல் வராங்கன்னு சொல்லி ஆயத்தப்படுத்தி வச்சிருந்தார். அப்போது அதெல்லாம் ஏசப்பா ஆயத்தப்படுத்தி வைத்து அந்த சாப்பாட்டை நல்லா சாப்பிட்றாங்க. சீசர்களும் ஏசப்பாவும் சாப்பிட்றாங்க. சாப்பிட்ட பின்பு அதான் போட்டிருக்கு, அவர்கள் போஜனை பண்ணின பின்பு, சாப்பிட்ட பின்பு ஏசப்பா பேதுருவிடத்தில் தனியாக கேட்குறாரு. சீமோன் பேதுருவுக்கு, அதாவது எல்லா சீசர்களும் இருக்கிறாங்க, எல்லா சீசர்கள் இருக்கும்போது இவர்களை விட அதிகமாக என்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறாயா அப்படின்னு தனிப்பட்ட வாழ்க்கையில் கேட்குறேன். எல்லாரையும் பார்த்து கேட்கல, நீங்கள் எல்லாரும் என்ன அன்பா இருக்கிறேன்னு கேட்கல. பேதுரு பார்த்து கேட்குறாரு, இவங்க எல்லாரையும் விட நீ என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாயா அப்படின்னு கேட்குறார். சில நேரத்தில் கூட நம்ம கூட ஆலயத்துக்கு வரோம், ஆனால் சிலவங்களுக்கு நன்மை ஆண்டவர் செஞ்சிருவார், சிலருக்கு நன்மை செய்வார். ஆனால் அவங்களோடு கூட ஆராதிக்க வருகிற நம்ம வாழ்க்கையில் அற்புதம் என்ன செஞ்சிருக்காது, நடந்திருக்காது. அதுதான் முக்கியம். இப்போ இயேசுவின் மார்பில் சாய்ந்து கொண்டிருந்த சீசன் ஆண்டவர் பெருமையாக சொல்லுகிறார். அன்பா இருந்த சீசன் இடத்துல தான் இயேசுவின் தாயை ஒப்பு கொடுத்தாரு, பேதுரு இடத்துல ஒப்பு கொடுக்கல. அப்போ அவங்களுக்கெல்லாம் நன்மை செஞ்சிருக்கிறார், அநேக வாழ்க்கையில் நன்மை செஞ்சிருக்கலாம். ஆனால் பேதுரு பார்த்து கேட்குறாரு, இவர்களை விட நீ அதிகமாக என்னிடத்தில் அன்பு கூறுகிறாயா. அப்போ நம்ம மற்றவர்களை பார்க்கக்கூடாது. ஏசப்பா என்ன எதிர்பார்க்குறாரு, மற்றவர்கள் வாழ்க்கையில் நன்மை நடந்திருக்கலாம், ஆனால் என் வாழ்க்கையில் நடக்காமல் இருக்கலாம். அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சிருக்கலாம், ஆனால் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்காம இருந்திருக்கலாம். ஆனால் நான்
அந்த ஆசீர்வாதங்கள் வாங்கினவங்களை விட நான் அதிகமாய் நான் இயேசுவின் இடத்துல என்ன செய்யணுமா? அன்பு கூறணும். அதை ஏசப்பா என்ன செய்கிறாங்க? எதிர்பார்க்க. நம்ம நினைக்கக்கூடாது அவங்களுக்கு மட்டும் ஏசப்பா அற்புதம் செய்கிறாரு, எனக்கு ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறாரு, அதனால நான் என்ன செய்ய மாட்டேன், நான் இயேசுவே அன்பு கூற மாட்டேன். அன்பு கூறுறது என்னதுன்னா, நம்ம அதை வாசிப்போமே. நமக்கு அன்பு கூறுகிறதுனா யோவான் 14, அதே யோவான் 14:15 வசனத்தை வாசிங்க. யோவான் 14:15. நீங்கள் என்னிடத்தில் அன்பா இருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். நம்ம இயேசுவே உம்மை நேசிக்கிறேன், இயேசுவே உம்மிடத்தில் அன்பா இருக்கிறேன் அப்படி சொல்லுகிறது இல்லை. சொல்லுகிறது மாத்திரம் இருக்கணும், சொல்லுகிறது இருக்கணும், அதே மாதிரி செயல்படுத்தணும். இயேசுவை அன்பு கூறுகிறது அவருடைய கற்பனையை. ஆமாம், இயேசுவை நேசிக்கணும், இயேசுவின் இடத்துல நம்ம ஜெபம் பண்ணணும், வேதத்தை வாசிக்கணும், இயேசுவுக்காக நம்ம ஏதாவது மற்றவங்களுக்கு ஊழியம் செய்யணும். இயேசு உங்களை நேசிக்கிறாருப்பா, நானும் இயேசுவை என்ன செய்கிறேன், இயேசுவின் இடத்துல ஜெபிக்கிறேன், உனக்கு ஏதாவது பிரச்சனையா சொல்லு, நான் உனக்காக ஜெபம் பண்ணுறேன், ஏசப்பா அற்புதம் செய்வார், ஏசப்பா நீ ஏற்றுக்கொள்ளு, உன் பாவத்தை விட்டு மனம் திரும்பு அப்படின்னு மற்றவங்களுக்கு ஊழியம் செய்யணும், ஏசப்பா குறித்து சொல்லணும். அப்போ இயேசுவின் சொல்லுகிற கற்பனைகளை நாம் என்ன செய்யணும்? கை கொள்ளணும். அதாவது அதுதான் அன்பு கூறுகிறது. ஏன் சொல்கிறேன், நீ என்னிடத்தில் அன்பாக இருப்பாய், ஆனால் என்னுடைய கற்பனை எல்லாம் நீ என்ன செய்யணும்? கை கொள்ளணும், வேதத்தை வாசிக்கணும், ஜபிக்கணும். ஆமாம், அதை மாதிரி வேதத்தில் இருக்கிற மாதிரி ஏசப்பாக்கு பிரியமுள்ள வாழ்க்கையை நம்ம என்ன செய்யணும்? இந்த வாலிப நாட்களில் வாழணும். அதுதான் ஏசப்பன் இடத்துல நம்ம அன்பு கூறுகிற மாதிரி. இப்போ பெற்றோர்கிட்ட சொல்லுவாங்க, பெற்றோர் எனக்கு நல்ல பேர் நீ வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லும்போது நம்ம எப்படி நல்ல பேர் வாங்கி கொடுப்போம்? உங்களுக்கு எப்படி வாங்கி கொடுப்போம்? படிக்கிற இடத்துல, கல்லூரி படிக்கிற இடத்துல, ஸ்கூல் படிக்கிற இடத்துல, நம்ம வீடு இருக்கிற இடத்துல நம்ம நல்ல பேர் வாங்கினா எப்படி வாங்குவோம்? நல்ல ஒழுக்கமுள்ள ஒரு மகனாக இருந்தால் தான் நினச்சிவாங்க, இப்போ பையன் நல்ல பையன் அப்படி சொன்னால் தான் அவங்களுக்கு என்னது ஒரு பெருமை. அதாவது அவங்க சொல்லி அவங்களுக்கு நல்ல பேர் வாங்கி தரேன்னு சொல்லி நம்ம மோசமான வழியில் நம்ம நடந்து கொண்டு இருந்தோமானால் அதுக்கு ஒரு புரோஜனம் இல்லை. ஆனால் இயேசுவிடத்தில் அன்பு கூறு எப்படின்னா, நம்ம அவருடைய கற்பனைகளின்படி நம்ம கை கொள்ளும் போது இயேசப்படத்தில் அன்பு கூறுகிறோம். அதுதான் பேதுருவிடத்தில் ஆண்டவர் கேட்குறாரு, இவர்கள் எல்லாரையும் விட நீ அன்பு கூறுகிறையா? அதாவது இவனுக்கு நன்மை நடந்துட்டு எனக்கு நன்மை நடக்கலன்னு சொல்லி நீ ஆலயத்து வராமல் இருக்கிறியா? இவனுக்கு நன்மை நடந்திருக்குது, இவன் நல்ல ஆசீர்வாதமாக இருக்கிறான், என் கூட தான் வாரான், என் கூட தான் போகிறான், ஆனால் அவன் நல்லா இருக்கிறான், நான் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி நீ ஜெபிக்காமல் இருக்கிறையா? அல்லது வேதத்தை படிக்காமல் இருக்கிறையா? நம்ம அப்படி இருக்கக்கூடாது. நம்ம இயேசு இடத்துல உண்மையாய் அன்பு கூறுவோமானால் அவன் நன்மைகளை பெற்ற அவர்களை விட நம்ம அதிகமாய் நம்ம வேதத்தை வாசிக்கணும், அதிகமாய் நம்ம ஜெபிக்கணும், ஏசப்பாக்கு பிரியமுள்ள வாழ்க்கையை வாழணும். நம்ம இப்படி இருந்த ஆண்டு ஒருபோது நம்மளை கைவிட மாட்டார். கொஞ்ச நாள் தான். அதான் வேத வசனம் சொல்லுது, நீண்ட காலமாய் காத்திருக்கிறதல் இருதயத்தை இழைக்க பண்ணும், இருதயத்தை சோர்வுக்குள்ள தள்ளும். ஆனால் நாம் நினைத்த காரியம் ஏசப்பா நம்ம வாழ்க்கையில் செய்யும்போது அது எப்படி இருக்கும் தெரியுமா? பெரிய ஆனந்தமாக என்ன செய்யும் இருக்கும். ஒரு எரிமலை இருக்குது, அந்த எரிமலைக்குள்ளே என்னது அப்படியே இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக பொங்கும், சில நேரத்தில் அப்படியே பொங்கி என்ன செஞ்சிடும், வெடிச்சு சதறி அப்படி இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம காத்திருக்கும் போது நம்ம எதெல்லாம் எதிர்பார்த்து ஏசப்பா கிட்ட சொல்கிறோமோ, ஏசப்பா எனக்கு செய்யுங்க சொல்கிறோமோ, ஆனால் நம்ம ஏசப்பாவுடைய வாழ்க்கையை, ஏசப்பா நமக்கு பிரியமாய், ஏசப்பாவுடைய நம்ம வேதத்தை, நம்ம ஏசப்பா நம்ம கொடுத்த வேதத்தை நம்ம படித்து கொண்டு நம்ம ஏசப்பாவுக்கு பிரியமாய் நம்ம வாழ்வோமானால் நம்ம நினைத்த காரியம் என்ன செய்யும்? ஏசப்பா கண்டிப்பாக செய்வாங்க, கைவிடவே ஏசப்பா மாட்டாங்க. அது எப்படி இருக்குமா? ஜீவ விருட்சம் போல ரொம்ப நாள் எதிர்பார்த்து காத்திருந்து ஒரு காரியம் நம்மளுக்கு கிடைக்கும்போது அப்போ நம்மளுக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? அது பொக்கிஷமாக இருக்கும். உடனே கிடைச்சிட்டுனா அதனுடைய அருமை தெரியாது. உடனே நம்ம கேட்டதெல்லாம் உடனே கிடச்சிச்சுன்னா அதனுடைய அருமை, அதனுடைய மதிப்பு நம்மளுக்கு என்ன செய்யாது? தெரியாது. ஆனால் காத்திருந்து நம்ம அதை பெற்றுக்கொள்ளும் போது, நம்ம எதிர்பார்த்து ரொம்ப நாளாக காத்திருந்து அதை எதிர்பார்த்து பெற்றுக்கொள்ளும் போது அது எப்படி இருக்கும் தெரியுமா? ரொம்ப மன மகிழ்ச்சியாக அந்த சந்தோஷத்துக்கு அளவில்லாமல் இருக்கும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நம்மளுக்கு என்ன செய்வாங்க? ஏசப்பா தருவாங்க. ஆனால் ஏசப்பாவை நம்ம அவர்களை விட நம்ம அதிகமாய் ஏசப்பா இடத்துல அன்பு கூறணும். அது ஏசப்பா என்ன செய்கிறாங்க? எதிர்பார்க்குறாங்க. நம்ம ஒருபோதும் சோர்ந்து நம்ம வேதத்தை படிக்காமல் போயிடக்கூடாது, நம்ம ஜெபிக்காமல் போயிடக்கூடாது. அந்த சோர்வின் மத்தியிலையும் ஏசப்பாவின் பாதத்தில் உட்காந்து, ஏசப்பா நான் உண்மை நேசிக்கிறேன், உண்மை இடத்துல அன்பு கூறுகிறேன் ஏசப்பா, உம்முடைய இதன்படி நீ வேதத்தை சொன்ன வார்த்தையின்படி நான் பிரியமாய் நடப்பதற்கு எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க, நான் ஜெபிப்பதற்கு எனக்கு உதவி செய்யுங்க, என்னுடைய சோர்வு பலவீனம் எல்லாம் நீங்கள் எடுத்து போடுங்க ஏசப்பான்னு கேட்கும்போது ஏசப்பா நம்மளுக்கு என்ன செய்வாங்க? உதவி செய்வாங்க. அதான் பேதுரு இடத்துல கேட்குறாரு, ஏசப்பா இவர்கள் எல்லாரையும் விட நீ அதிகமாக என்ன செய்கிற அன்பு கூறுகிறாயா அப்படின்னு ஏசப்பா என்ன செய்கிறாங்க? கேட்குறாங்க. அவன் சொல்கிறான், ஆமாம் ஆண்டவரே நான் உம்மிடத்துல
அன்பு கூறுகிறேன். பேதுரு சொல்லுகிறான். நம்மளும் என்ன செய்யணும்? ஆமாம், அவர்களை விட நம்ம பின்வாங்கி போகக்கூடாது. அவர்களை விட அதிகமாக இயேசுக்கென்று வைராக்கியமாய் நிற்கணும். இயேசுக்கென்று அதிகமாய் நம்ம என்ன செய்யணும்? உழைக்கணும். இயேசு குறித்து மற்றவங்களுக்கு நம்ம சொல்லணும். நம்ம அந்த காரியங்களாம் ஆண்டவர் பார்த்து கொண்டே இருப்பார். ஒவ்வொன்றாய் பார்த்து அவர் என்ன செய்வார்? நம்மளை பக்குவப்படுத்தி நம்மளை பெரிய ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ள நம்மளை என்ன செய்வார்? அவர் நடத்துவார். இயேசுவை நம்பினவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதுன்னு வேதம் சொல்லுது. ஏசப்பா ஒருபோதும் நம்மளை என்ன செய்ய மாட்டாங்க? கைவிட மாட்டாங்க. முதலாவது ஏசப்பா உண்மையான நேசத்தை எதிர்பார்த்தார். இரண்டாவது, அவர்களை விட அதிகமான அன்பு என்ன செஞ்சார்? பேதுருவினிடத்துல தனிப்பட்ட வாழ்க்கையில் எதிர்பார்த்தார். நம்ம வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறார், நாம் அதை செய்யணும். ஏசப்பா நம்மளை ஆசீர்வதிப்பார். மூன்றாவது, அந்த 21ஆம் அதிகாரம், அந்த யோவான் 21 அந்த 22வது வசனத்தை வாசிப்போம். 21, 22. போதும். ஏசப்பா அவனை என்ன செஞ்சிட்டாரு? அவன் நேசிக்கிறேன்னு சொல்லிட்டான். ஏசப்பா உண்மையான அன்பு வச்சிருக்கிறான் அப்படின்னு ஏசப்பா அறிஞ்சுக்கிட்டு ஏசப்பா சொன்னாங்க, நல்லா ஒரு சில தீர்க்க தரிசனம் சொன்னாங்க. உன் வாழ்க்கை இதெல்லாம் நடக்க போகுது, நீ பெரிய காரியங்களை செய்வா அப்படின்னு சொல்லி பெரிய ஊழியத்தை, என்னுடைய ஊழியத்தை நீ என்ன செய்வா? ஏன்னா ஆண்டவன் அழைத்தது அப்படிதான். நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை நீ கட்டுவாய் அப்படின்னு ஏசப்பா அவனுக்கு வாக்குத்தத்தங்கள்லாம் கொடுத்தாரு. அவனை மறுதளிச்சான். அவன் பாவத்தை ஏசப்பா மன்னிச்சுட்டாங்க. அவனை சீர்படுத்தி அவனை கொஞ்சம் கொண்டு வந்துட்டாங்க. ஒரு பெரிய ஒரு ஊழியக்காரன் ஆக்குன்னு சொல்லி அவனை உருவாக்கிட்டாங்க. உருவாக்கின பிறகு ஏசப்பா அவன் இடத்துல கேட்குறாங்க, அதாவது அவன் என்ன காரியம் செய்தாமானால் ஏசப்பா அவன் காரியத்தை சொல்லிட்டாங்க. நீ இப்படி இருப்பா அப்படி சொன்ன உடனே இவன் பேதுரு என்ன செய்யறான்? 20ஆம் வசனத்தில் போடப்பட்டிருக்குது பாருங்க. அந்த யோவான் 21:20 பேதுரு திரும்பி பார்த்து, இயேசுவுக்கு அன்பா இருந்தவனும் போஜனம் பண்ணுகையில் அவர் மார்பிலே சாய்ந்து, ஆண்டவரே உம்மை காட்டி கொடுக்கிறவன் யார் என்று கேட்கிறவனுமாகிய சீசன் பின்னே வருகிறதை கண்டான். அவனை கண்டு பேதுரு என்ன செய்யறான் தெரியுமா? ஏசப்படத்தில் கேட்கிறான், ஆண்டவரே இவன் காரியம் என்ன என்றான். அதற்கு இயேசு, நான் வருமளமும் இவன் இருக்கு எனக்கு சித்தமான உனக்கு என்ன? நீ என்னை பின்பற்றி வா. இந்த சம்பவத்தை நம்ம அப்படியே நம்ம இமேஜின் பண்ணி பார்க்கணும். இயேசு சொல்றாரு, நீ ஒரு பெரிய ஊழியத்தை செய்வப்பா, நீ செஞ்சு என்ன செய்வ? எனக்காக நீ ரத்த சாட்சியா நீ மறிப்ப அப்படின்னு ஏசப்பா சொன்னாங்க. சொன்ன மாதிரி என்ன செஞ்சது? நடந்தது. அவனுக்கு ஒரு பெரிய ஊழியக்காரன் பேதுரு மாறினான். ஆண்டவர் அந்த தீர்க்க தரிசனம் சொல்லும் போது, நீ ஒரு பெரிய காரியத்தை செய்வ, நீ என்னுடைய ஊழியத்தை செய்வ, எனக்காக நீ ரத்த சாட்சியா மறிப்ப அப்படின்னு சொல்லிட்டார். சொன்ன ஏற்றுக்கொண்டுட்டு நம்ம சும்மா இருக்க மாட்டோம். மற்றவங்களை பார்த்து, ஆண்டவரே இவனுக்கு ஏதாவது சொல்லுங்க, இவன் எப்படி இருப்பான்? என்னோட நல்லா இருப்பானோ? இவன் என்னோட ஆசீர்வாதமாக இருப்பானோ? அதுதான் சம்பவம் தான் அது. ஆண்டவர் இவன் காரியம் என்ன என்றான். இது அவனுக்கு தேவையா? மற்றவனுடைய காரியம் நம்மளுக்கு தேவை கிடையாது. தனிப்பட்ட வாழ்க்கையில் இயேசுக்கும் நமக்கும் உறவு நல்லா இருக்கணும். ஆண்டவரே ஆண்டவரே அவனுடைய காரியம் என்ன, இவனுடைய காரியம் என்னன்னு நம்ம கேட்கக்கூடாது. அதான் அவன் கேட்குறான். ஏன்னா அவன் மற்ற சீசன் பற்றி கேட்டிருக்கலாம். ஆனால் அவன் எந்த சீசன் கேட்டாமா? இயேசுவின் இடத்துல அன்பாக இருந்த சீசன், இயேசுவின் மார்பில சார்ந்து கொண்டிருந்த சீசன். இயேசுவும் அவன் மேல் அன்பு வைத்திருந்தார். அவன் அதிகமாக நேசித்தார். அவனும் இயேசுவை அதிகமாக நேசித்தான். அவன் தான் கேள்வி கேட்டான். எல்லாரும் கேட்டாங்க, என்னை இதில் இருக்கிற ஒரு ஆள் என்ன காட்டி கொடுப்பாங்க அப்படின்னு ஏசப்பா சொல்லும்போது அவன் தான் கேட்டான், யார் ஆண்டவரே இதில் காட்டி கொடுப்பா? யார் ஆண்டவரே? மற்றவன் சொன்னான், ஆண்டவரே நானா? நானா பேதுரு சொன்னா நானா அப்படின்னு சொன்னான். ஆனால் இந்த சீசன் தான் அவன் மேலே நம்பிக்கை வச்சு, நான் இயேசுவை அதிகம் நேசிக்கிறேன், நான் இயேசுவை நான் காட்டி கொடுக்க மாட்டேன், இந்த 11 பேர் தான் காட்டி கொடுப்பான்னு சொல்லி அவன் கேட்குறான். ஏசப்பா இதில் யாரு அப்படின்னு கேட்டான். அந்த அளவுக்கு உள்ள ஒரு சீசனை பார்த்து பேதுரு கேட்குறான், ஆண்டவரே இவன் காரியம் என்ன எனக்கு சொல்லும். இவன் காரியம் என்ன? நம்மளுக்கு என்றைக்குமே ஆலயத்துக்கு வந்தோம்னா நம்மளுக்கும் ஆண்டவருக்கு தான். நம்ம அம்மா அப்பாவையும் பார்க்கக்கூடாது, வேற யாரையும் பார்க்கக்கூடாது. நம்ம ஆண்டவரை துதிக்கணும், இயேசுவை நேசிக்கணும், இயேசுவை அன்பு கூறணும், இயேசுக்கு பிரியமாய் வாழணும். அதை விட்டுவிட்டு நம்ம அடுத்தவங்களோட வாழ்க்கையை குறித்து நம்ம என்ன செய்யக்கூடாது? கேட்கக்கூடாது. கேட்ட உடனே ஏசப்பா டக்குன்னு பதில் சொல்லிட்டாரு. இந்த சம்பவத்தை நம்ம சாதாரண வாசிக்கக்கூடாது. அது புரிகிற மாதிரி கொஞ்சம் வாசிக்க. 22ஆம் வசனத்தில், அதற்கு இயேசு, நான் வருமளமும் இவன் இருக்கு எனக்கு சித்தமானால் உனக்கு என்னப்பா? உனக்கு என்ன அப்படி கேட்போம்ல, உனக்கு என்னப்போ அந்த மாதிரி தான் கேட்டார். உனக்கு என்ன? அப்போ நான் திரும்ப நான் 2ஆவது வருவேன்,
நான் வரும்போது அது வரைக்கும் உயிரோடு இருந்த உனக்கு என்ன, ஆனால் நீ செத்து போயிருவ, எனக்காக நீ ரத்த சத்தியம் மறிப்ப. அவன் உயிரோடு இருந்த உனக்கு என்ன. அப்படிதான் சில நேரத்தில் நம்ம அந்த மாதிரி எண்ணங்கள் போகக்கூடாது. இயேசு சொல்கிறேன், நீ என்னை பின்பற்றி வா, மற்றவனை பார்க்காத, நீ என்னை பின்பற்றி வா. என்றைக்குமே எந்த ஊழியக்காரனும் அல்ல, நம்ம வேதத்தில் அநேக ஊழியக்காரங்களையும் பார்க்கிறோம், அநேக தீர்க்கதரிசிகளையும் பார்க்கிறோம். அவர்களைப் போல நம்ம இருக்குன்னு சொல்லக்கூடாது. இயேசுவே உண்மை போல நான் என்ன செய்யணும், இருக்கணும். அதான் சொல்கிறார் இயேசப்பா, நீ எலியாவை பின்பற்றி வா, எலிசாவை பின்பற்றி வா, ஆபிரகாமை பின்பற்றி வான்னு சொல்லலை. என்ன சொல்கிறாரு, என்னை. ஆமாம், என்னை பின்பற்றி வந்தால் நீ எங்கே போவ, பரலோகத்துக்கு போவ. என்னிடத்தில் அன்பாக இருந்த சீசன் நான் அவன் காரியத்தை சொல்லி நீ அவனை பின்பற்றி போனால் நீ நரகத்துக்கு நீ போவ. உனக்கு என்ன, அவனை பற்றிக்கு நீ கேட்கக்கூடாது, நீ என்ன பின்பற்றி வா. அப்போ நம்முடைய குணம் எப்படி இருக்கும் தெரியுமா, நம்ம இயேசுவை தான் பின்பற்றணும், மற்றவங்களை பின்பற்றக்கூடாது. இப்போ ஒருத்தங்களுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ட்ரெஸ்ஸு அவனுக்கு நல்லா இருக்கும், அதே ட்ரெஸ்ஸு அவனை பார்த்துட்டு நல்லா இருக்கு, அப்போ நம்மளும் வாங்கி ஒன்று போடுன்னு சொல்லி அவனும் அதை வாங்கி போட்டான்னா ஒரு சில ஆளுக்கு எடுப்படும், ஒரு சில ஆளுக்கு என்ன செய்யாது, எடுப்படாது. ஏன்னா அவனுடைய உடம்பு அமைப்புக்கு, அவன் இருக்கிற கலருக்கு அந்த கலரு அவன் போட்டுக்கிற ட்ரெஸ்ஸு சூட் ஆகும். ஆனால் அதே மாதிரி நம்மளும் போடணும்னு நினச்சோம்னா செட் ஆகாது. நம்ம கருப்பாக இருப்போம், அவன் நல்ல உடம்பாக இருப்பான், ஜிம்படியாக இருப்பான், இவன் கொஞ்சம் ஒல்லியாக இருப்பான், அதே மாதிரி இவன் போட நினச்சான்னா செட் ஆகாது இல்லையா. கொஞ்சம் ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் லூஸாக ட்ரெஸ் போட்டால் தான் பார்க்க நல்லாயிருக்கும். டைட்டாக போட்டால் எப்படி இருக்கும், இந்த குச்சிக்கு ஒரு இது ட்ரெஸ் போட்ட மாதிரி, இந்த பொம்மை குச்சி பார்த்துருக்கீங்களா, குச்சியில் இந்த பொம்மை மாதிரி செஞ்சு சாக்லேட் மாதிரி செஞ்சு அந்த மாதிரி இருக்கும். நல்லா கொஞ்சம் உடம்பா இருக்கிறவனுக்கு லூஸாக போட்டால் நல்லா இருக்காது, ஃபிட்டாக போட்டால் தான் என்ன நல்லா இருக்கும் இல்லையா. அதே மாதிரி தான் வாழ்க்கையும். ஆமாம், நாம் இயேசுவை தான் பின்பற்றி போகணும், மற்ற மனுஷன் என்ன செய்யக்கூடாது, பின்பற்ற எந்த ஊழியக்காரையும் பின்பற்றக்கூடாது. நம்ம இயேசுவை தான் மாதிரியாக வைத்து அவர் தான் பின்பற்ற. அதான் இயேசு பேதுரு சொல்கிறாரு, அவனை குறித்து கேட்கறதுக்கு உனக்கு என்ன, நீ என்னை பின்பற்றி வா. நீ என்னை பின்பற்றி நீ வந்தாயானால் நீ பரலோகத்துக்கு வருவே. அப்போ நான் சொன்னேன். அப்போ மூன்றாவது நம்ம இயேசுவை தான் பின்பற்றணும், மற்ற எந்த மனுஷனையும் பின்பற்றக்கூடாது. ஏன்னா ஒரு காலத்தில் அவன் நினைப்போம், அவன் ஜெபிக்கவே செய்கிறான், அவன் வேதத்தை படிக்கானா, அவன் என்ன செய்கிறானா, வாலிபர் கூட்டத்துக்கு வாரானா, அப்போ நம்ம பார்க்கக்கூடாது. அவனுக்கு என்ன நல்லா தானே இருக்கான், நல்ல வண்டியை வச்சுக்கிட்டு நல்ல சம்மனு நல்ல ஒரு வேலை இருக்குது, அவன் நல்லா தானே இருக்கான், அப்போ நம்ம பார்க்கக்கூடாது. நம்ம இயேசுவுக்காக நம்ம இயேசுவை பின்பற்றி நம்ம வரும்போது கர்த்தர் நம்ம என்ன செய்வோம், நம்ம பரலோகத்துக்கு போயிடுவோம். அவன் பரலோகத்துக்கு வரணும் இல்லை நம்ம முக்கியம் இல்லை, நாம் என்ன செய்யணும், பரலோகத்துக்கு போக்குறது தான் பார்க்கணும். மற்றவன் நம்ம படிக்கும் போகிறோம், எக்ஸாம் எழுத போகிறோம், அண்ணே ஆமாம் அவன் மட்டும் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்க நான் பின்னால் வரட்டும் அப்படி சொல்லுவோமா, அப்படி சொல்லுவோமா, இல்லை. நம்ம நல்லா படிக்கணும், நல்ல மார்க் எடுக்கணும், நல்ல ஒரு காலேஜில் சேரணும், நல்ல காலேஜில் படித்து முடித்து நல்ல ஒரு மார்க்கோட நம்ம நல்ல ஒரு வேலை அடையணும், அப்படி தான் பார்ப்போம். மற்றவனை குறித்து நம்ம எண்ணிட்டு இருப்போமா, அந்நேரம் நம்ம சொல்லுவோமா, அந்நேரம் சொல்லுவோமா, அவனை குறித்து நம்ம எண்ணுவோமா, நம்ம வாழ்க்கை என்னன்னு சொல்லி தான் போவோம். அதே மாதிரி தான் நமக்கு இயேசப்பக்குள்ள உறவுக்கு எதுவும் தடையை கொண்டு வரக்கூடாது. நம்ம இயேசுவை மாத்திரம் பின்பற்றி நம்ம இயேசுவுக்கு பிரியமாய் நடந்து இயேசு சொன்ன வார்த்தையை கீழ்ப்படிந்து நாம் நடப்போமானால் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். நம்ம சரியான காரியத்தை நம்ம செய்து கொடுக்கணும். நம்ம ஜெபிக்கணும், வேதத்தை வாசிக்கணும், ஆலயத்தை கடந்து வரணும், ஆலயங்கள் கூட கடந்து வரணும். ஆமாம், இயேசுக்கென்று ஊழியங்கள் செய்யணும், இயேசு குறித்து மற்றவங்களுக்கு சொல்லணும். சிலவங்க கஷ்டத்தை சொல்லுவான், கஷ்டத்தை சொல்லும் போது நம்ம என்ன செய்யணும், ஓ அப்படியா அப்படி நம்ம சொல்லக்கூடாது. என்ன சொல்லணும்னா, அப்படியா நான் உனக்காக நான் என்ன செய்கிறேன், ஜெபம் பண்ணுறேன், எங்கள் வீட்டில் சொல்லி நான் ஜெபம் பண்ணுறேன், ஏசப்பா அற்புதம் செய்வா இருப்பான், அப்படி சொல்லணும். அதுதான் அந்த மாதிரி காரியங்கள் வரும்போது டக்குன்னு இப்படி சொல்லிடணும். நம்ம ஒவ்வொரு இயேசுவனை நேசிக்கிறேன்னு சொன்னால் சொல்லணும். ஆனால் இந்த மாதிரி சம்பவம் சொல்லும்போது, கஷ்டத்தை மற்றவன் சொல்லும்போது நம்ம சிரிக்கக்கூடாது, அவனுக்காக என்ன செய்யணும், ஆமாம் நான் உனக்காக நான் ஜெபம் பண்ணுறேனே, ஏசப்பா அற்புதம் செய்வார். அவனுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கணும். ஒரு நம்பிக்கை கொடுத்தோம்னா அவன் நம்புவான். நீனும் ஏசப்பா நம்பு, ஏசப்பா இந்த பிரச்சனையை மாற்றும், அவ்வளோதான். இது சொல்லு, ஏசப்பா உன் வாழ்க்கையை மாற்றுவார். நானும் எங்கள் வீட்டில் சொல்கிறேன், நானும் உனக்காக ஜெபம் பண்ணுறேன். அப்போ அவன் நினைப்பாமா, என் மேலே அன்பு வைத்திருக்கிறான், அவன் நான் நல்லா இருக்குன்னு நினச்சி இவன் எனக்காக என்ன செய்கிறான், பிரார்த்தனை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். அந்த அந்த இருதயம் நம்மளுக்கு என்ன செய்யணும், ஆமாம் இருக்கணும், அன்புள்ள இருதயம். அப்போது நம்ம சொல்லும்போது ஏசப்பா என்ன செய்வாங்க, உடனே கிரியை செய்வார். உடனே நம்ம ஜெபத்தை கேட்டு நம்ம கிரியை செய்வார், நல்ல செய்தி கேட்க வைப்பார் நம்மளை. அப்போ நம்ம இதெல்லாம் இயேசு குறித்து சொல்லுகிறதான அர்த்தம். நம்ம நினைக்கிறோம் ஒரு பெரிய பிரசங்கம் போட்டு நம்ம சொல்கிறோம்ல, இல்லை, நம்ம நண்பர்களுக்கே இப்படி சொல்லலாம். அவன் கஷ்டம் சொல்லுவான், என் அக்காவுக்கு திருமண காரியங்கள் இப்படி இருக்குது, பண தேவை சந்திக்க என்ன செய்ய போகிறேன்னு தெரியல, கவலைப்படாத, உனக்காக நான் ஜெபம் பண்ணுறேன், ஏசப்பா பார்ப்பிச்சுவார். எனக்கு இந்த வியாதி இருக்குது, என் குடும்பத்தை இந்த பிரச்சனைக்கு சொன்னேன்னா கவலைப்படாத, உனக்காக நான் ஜெபம் பண்ணுறேன்,
உனக்காக நான் ஜெபம் பண்ணுறேன். அப்போ இதெல்லாம் நம்ம இயேசுவை எனக்கு ஊழியம் செய்கிற மாதிரி இதெல்லாம். ஆனால் நம்ம அப்படி சொல்லிட்டு வந்துடக்கூடாது. நான் வீட்டுக்கு வந்து ஏசப்பா இப்படி ஒரு காரியத்தை சொன்னாங்க, அந்த பிரச்சனையே மாற்றும் ஏசப்பா அப்படின்னு சொல்லி பேர் சொல்லி ஜெபம் பண்ணும்போது ஏசப்பா கண்டிப்பாக கட்டாயம் என்ன செய்வார், அவங்களுக்கு உதவி செய்வார். அவன் வந்து சொல்லுவான், நீ ஜெபம் பண்ணியா, நம்ம உனக்காக நான் ஜெபம் இருக்கிறேன் ஏசப்பா அற்புதம் சொல்லும்போது அவன் சொல்லுவான், என் வாழ்க்கையில் அற்புதம் நடந்தது. அவன் இயேசுவை ஏற்றுக்கொள்வான். இதெல்லாம் இயேசுவுக்கு பிரியமான ஒரு காரியம், ஏசப்பா எதிர்பார்க்கிற ஒரு காரியம். அதுதான் நீ என்ன செய்யணும், என் ஆடுகளை மேய்க்கணும், அநேகருக்கு நீ என்னை குறித்து நீ சொல்லணும். அவன் அதான் சொன்னார், நீ என்னை பின்பற்றி வா, மற்றவனை நீ பார்க்காத. மற்றவன் ஜெபிக்கிறானா, அவன் வேதத்தை வாசிக்கிறானா, அவன் ஆலயத்துக்கு கரெக்டாக வரானா, அதை நீ பார்க்காத. மற்றவர்களை நீ பார்க்காத, உன்னை நீ பார். நீ என்னோடு கூட கரெக்டாக இருக்க, நீ என்னை பின்பற்றி வா, நீ பரலோகத்துக்கு வருவா. இயேசுவை பின்பற்றி போனோம் ஆனால் நாம் பரலோகத்துக்கு போவோம். இயேசுவை பின்பற்றாமல் ஏதோ ஒரு மனிதனை பின்பற்றி கொண்டு அவன் தான் எனக்கு ரோல் மாடல் அப்படின்னு சொல்லி நம்ம போவோமானால் நாம் பரலோகத்துக்கு நம்ம போக முடியாது. இன்மையில் ஆசீர்வாதம் பெறாட்டினாலும் சரி, மறுமையில் நம்ம என்ன செய்யணும், பரலோகத்துக்கு போகணும். அதுதான் முக்கியமான ஒரு காரியம். ஏசப்பா இன்மையிலும் ஆசீர்வதிப்பார், வறுமையிலும் ஆசீர்வதிக்கிறவர் தான். ஆனால் இன்மைக்குரிய ஆசீர்வாதத்துக்காக நம்ம இயேசுவை நேசிக்காமல் விட்டுறக்கூடாது. இயேசுவின் இடத்துல அதிகமாக அன்பு செலுத்துவதையும் விட்டுறக்கூடாது இல்லையா? ஆண்டவர் செஞ்சாலும் இந்த உலகத்தில் எனக்கு நன்மை செஞ்சாலும் செய்ய விட்டாலும் நம்ம இயேசுவிடத்தில் அன்பு கூறும்போது, நம்ம இயேசுவை உண்மையாய் நேசிக்கும் போது, நம்ம இயேசுவை மாத்திரம் பின்பற்றும் போது ஏசப்பா நம்மளை என்ன செய்வாங்க, நம்மளை ஆசீர்வதிப்பாங்க. அது மாத்திரம் இல்லை, நம்மளை பரலோகத்திற்கும் ஆண்டவர் நம்மளை தகுதிப்படுத்துவார். எல்லாரும் ஜெபணுமா, எல்லாரும் முழங்கால் படிட்டு பேதுருவை குறித்து பார்த்தோம். ஏசப்பா கேட்குறாரு, நீ என்ன நேசிக்கிறையா, உண்மையா என்ன நேசிக்கிறையா? ஆண்டவர் சொல்றாரு, நீ நேசிக்கிறையா? ஆண்டவர் எதிர்பார்த்த நேசம் என்ன? நான் உனக்கு நன்மை செஞ்சாலும் நான் செய்யாவிட்டாலும் நீ என்ன நேசிக்கணும். பேதுருவுக்கு ஆண்டவர் அநேக நன்மைகளை செய்தார், அவனோடு கூட இருந்தார். ஆனால் அவன் சொன்னான், இயேசு எனக்கு யாருன்னே தெரியாது அப்படின்னா. ஏசப்பா இடத்துல மன்னிப்பு கேட்டான். ஏசப்பா உயிரோடு கூட வந்து அவன் இடத்துல கேட்குறாரு, நீ என்னை நேசிக்கிறையா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாண்டவரே நான் நேசிக்கிறேன், நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன், நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன், என்னை பற்றி உமக்கு தெரியும் ஆண்டவரே, ஆனாலும் நான் உண்மை நேசிக்கிறேன். அந்த இறுதியை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம்ம நன்மைக்காக இயேசுவின் இடத்துல இயேசுவை நேசிக்கிறோமா, இல்லைன்னா எனக்கு நன்மை செஞ்சாலும் நன்மை செய்யாவிட்டாலும் நம்ம இயேசுவை நேசிக்கிறோமா? எது முக்கியம்? ஆண்டவர் நம்மளுக்கு நன்மை செய்யாவிட்டாலும் நாம் அவரை அதிகமாய் நேசிக்கும் போது ஆண்டவர் நம்மை பரலோகவாசியாய் மாற்றுவார், நம்மளை ஆசீர்வதிப்பார். இயேசு ரெண்டாவது கேட்குறாரு, இவங்க எல்லாரையும் விடையும் நீ என்னிடத்தில் அன்பாக இருக்கிறையா, அவர்களை விட அதிகமாய் என்னிடத்தில் அன்பாக இருக்கிறையான்னு கேட்குறாரு. அவங்களும் அன்பு செலுத்துகிறாங்க, ஆனால் அவங்கள விட அதிகமாய் நீ என்ன அன்பு கூறுகிறாயான்னு கேட்குறாரு. அவங்களுக்கு அற்புதம் நடந்தாலும், அற்புதம் நடக்க அவங்களுக்கு அநேக நன்மைகளை மற்றவர்கள் பெற்றுக்கொண்டாலும், நம்ம வாழ்க்கையில் நடக்காமல் போனாலும் நடந்தாலும் நம்ம மற்றவர்களை விட நம்ம இயேசுவை அதிகமாய் அன்பு கூறணும். இயேசுவின் கட்டளைகளை கற்பனைகளை நாம் கை கொண்டு நம்ம நடப்போம் ஆனால், நம்ம இயேசுவின் பிரியமாய் வாழ்வோமானால், வேதத்தை நாம் நேசித்து படிப்போம் ஆனால், ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிப்போம் ஆனால், நம்ம இயேசுவை அவரிடத்துல அதிகமாய் நாம் அன்பு கூறுகிறோம்னு அர்த்தம். ஆண்டவர் ஒருபோது நம்மளை கைவிட மாட்டார். நம்மளை என்ன செய்வார், அவர் கைவிடாமல் வெட்கப்படுத்தாமல் நம்மளை ஆசீர்வதித்து அவர் உயர்த்துவார். மூணாவது, இயேசு பேதுரு கேட்குறான், ஆண்டவர் இவனுடைய காரியம் என்ன, நீ மற்றவனை பார்க்காத, நீ என்னை பின்பற்றி வா, நீ என்னை பின்பற்றி வா, அப்போதான் நீ பரலோகத்துக்கு வருவா, அப்போதான் நான் உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறும், நான் உனக்கு சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறும், அப்போதான் நீ ஊழியம் செய்ய முடியும், உன் மூலமான அற்புதங்களை செய்ய முடியும். நம்ம இயேசுவை மாத்திரம் பின்பற்றி நம்ம நடப்போம் ஆனால் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். அது மாத்திரமில்லை, நம்ம பரலோகத்துக்கும் கர்த்தர் நம்மளை என்ன செய்வார், கூட்டி கொண்டு போவார். எல்லாரும் நம்ம அன்பின் தகப்பனே, உண்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். பேதுரு வாழ்க்கையில் ஆண்டவரே நீர் இல்லை என்றால் அவன் ஒன்றுமில்லாமல் இருந்தான், நீர் அவனோடு கூட வரும்போது அவனை ஆசீர்வதித்து நடத்தினீர். ஆண்டவரே நீர் இல்லாத வாழ்க்கை அது வெறுமையானது, அது ஒன்றுமில்லாதது. ஆண்டவரே அப்பா, நாங்கள் உண்மை அதிகமாக நாங்கள் நேசிக்கணும். நீர் எதிர்பார்க்கிற நேசிப்பு, ஆண்டவரே நீர் எதிர்பார்க்கிற அன்பு நாங்கள் கொடுக்கத்தக்கதாக கர்த்தர் எங்களை மாற்றும். ஆண்டவர் இதுவரைக்கும் உம்மிடத்தில் நாங்கள் ஏதாவது நன்மை கிடைக்கிறோம் நாங்கள் நேசித்து கொண்டிருந்தோம். ஆனால் இப்போ அப்படி இல்லை ஆண்டவரே, நீர் செய்தாலும் செய்யாவிட்டாலும்
உண்மை நாங்கள் அதிகமாய் நேசிப்போம். ஆண்டவரே, மற்றவர்களுக்கு நீ நன்மை செய்தாலும் செய்யாவிட்டாலும் ஆண்டவரே, நாங்கள் அவர்களை விட உம்மிடத்தில் அன்பு கூறுவோம். ஆண்டவரே, நான் மற்றவனை பார்த்து நான் வாழ மாட்டேன். நான் உம்மை மாத்திரம் பின்பற்றி உம்முடைய வழியில செம்மையான பாதையில் நான் நடப்பேன். நான் பரலோகத்துக்கு வரணும், நானும் பரலோகத்துக்கு வரணும், உம்மை மாத்திரம் நான் பின்பற்றி நடப்பேன். ஏசப்பா, எனக்கு அப்படிப்பட்ட இருதயத்தையும் ஆண்டவரே என்னை தாரும், எனக்கு தாரும். அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை என்னை பக்குவப்படுத்தும். உம்மை அதிகமாய் நேசிக்க, எல்லாரும் விட அதிகமாய் உம்மிடத்தில் அன்பு கூற, உம்மை பின்பற்றி வர கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். பேதுரு அவன் நாட்களிலே அவன் ஊழியங்களை செய்யும்போது அவன் நிழல் பட்டு அநேகர் குணமானாங்க. காரணம் என்னன்னா, அவன் இயேசுவை அதிகமாக நேசித்தான். எல்லாரும் விடையும் இயேசுவின் இடத்தில் அன்பு செலுத்தினான். அவன் படிக்கலை. அவன் ஒரு முட்டாள், அவன் ஒரு மீன் பிடிக்கிறவன். ஆனால் கர்த்தர் அவனை ஞானவானாய் மாற்றினார். பெரிய பெரிய அதிபதிகளுக்கு முன்பாக கர்த்தர் அவனை கொண்டு போய் நிறுத்தினார். அவன் நடந்து போகும்போது இயேசு தொட்டு சுகமாக்கினார். அவன் நடந்து போகும்போதே ஏசப்பா அவன் நிழல் பட்டு அநேகர் குணமாகும்படியான அற்புதங்களை ஏசப்பா அவன் செய்தாங்க. அந்த அளவுக்கு பேதுரு ஒரு பெரிய ஒரு ஊழியக்காரனாய் அவன் மாற்றப்பட்டான். என்னைக்கு பயந்து நான் இயேசுவ கூட கிடையாது, ஏசப்பா கூட நான் இருந்தது கிடையாதுன்னு சொல்லி மறுதளித்தானோ, அந்த பேதுரு ஏசப்பாக்காக இரத்த சாட்சியாய் மறித்தான். நீங்கள் அவரை இப்படிதான் நேரில் தான் சிலுவை, என்னை தலையில சிலுவையில் அறையுங்கன்னு சொல்லி இயேசுவுக்காக இரத்த சாட்சியாய் மறித்து அவன் பரலோகத்தில் அவன் ஒரு பங்கை பெற்றுக்கொண்டான். பேதுரு அந்த அளவுக்கு கர்த்தர் அவனை பயன்படுத்தினார். அவன் மூலமாய் அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் கர்த்தர் செய்தார். அநேக ஊழியக்காரர்கள் எழும்புவதற்கு பேதுரு ஒரு பெரிய ஒரு பங்காக இருந்தான். அந்த அளவுக்கு கர்த்தர் அவன் ஊழியத்தை ஆசீர்வதித்தார். அதே தேவன் நம்மளையும் ஆசீர்வதிப்பார். நம்ம எதிர்காலத்தையும், நம்மளுக்கு எதிர்காலத்தில் என்னெல்லாம் ஆண்டவர் திட்டம் வைத்திருக்கிறாரோ அதெல்லாம் நிறைவேற்றுவார். நாம் அவரை பின்பற்றி நடக்கும்போது கர்த்தர் நம்மளுக்கு உதவி செய்வார். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நல்ல ஒரு வார்த்தைகளுக்காக, இந்த வேத தியானத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை அதிகமாய் நேசிக்க, ஆண்டவரே நாங்கள் அன்பு கூற, ஆண்டவரே உம்மை பின்பற்றி வர கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். கர்த்தர் எங்களை அப்படி நடத்துவீராக. எங்களுக்கு சில சோர்வுகள், பலவீனங்கள், ஆண்டவரே சில காரியங்களை நினைத்து நாங்கள் சோர்ந்து போனாலும் ஆண்டவரே அதை எல்லாம் நீர் மாற்றி ஆண்டவரே எங்களை ஊக்கப்படுத்தி, பரிசுத்த ஆவியானவர் எங்களை பலப்படுத்தி, ஆண்டவரே நாங்கள் இன்னும் அதிகமாய் உமக்கென்று நாங்கள் வாழ, உமக்கு பிரியமாய் வாழ இந்த வாலிப நாட்களில் கர்த்தர் எங்களை ஒவ்வொருவரையும் அப்படி மாற்றும். உம்மை பின்பற்றி வர எந்த ஆண்டவர் விதத்திலையும் நாங்கள் வழி விலகி, நாங்கள் ஆண்டவரே உம்மை விட்டு நாங்கள் பின்வாங்கி போகாதவாறு கர்த்தர் எங்களை காத்து கொண்டு எங்களை விசுவாச பாதையில் அதிகமாய் ஓடுவதற்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். மண்ணான மனிதர்கள் நாங்கள் ஆண்டவரே, இருந்தாலும் உம்முடைய ஆவியின் ஆண்டவரே பலத்தினால ஆண்டவரே உம்மோடு கூட ஆண்டவரே இந்த உலகத்தில் நாங்கள் இருந்து வாழ்ந்து மற்றவர்களுக்கு நாங்கள் ஆசீர்வாதமாய் ஆண்டவரே நாங்கள் காரணராய் நாங்கள் இருந்து ஆண்டவரே நாங்கள் பரலோகத்துக்கு உம்மோடு கூட ஆண்டவரே நாங்கள் இருக்கும்படியாய் கர்த்தர் எங்கள் வாலிப நாட்களே நீர் எங்களை ஆசீர்வதித்து நீர் நடத்தும். ஆண்டவரே எங்களுடைய காரியங்கள் எல்லாம் உமக்கு தெரியும், எங்களுக்கு தேவையும் உமக்கு தெரியும். அது எல்லாம் நீ நிறைவேற்றுகிற உண்மையுள்ள தேவன் என்பதும் எங்களுக்கு தெரியும். ஆண்டவரே கர்த்தர் எங்களை இன்மையில் வறுமையிலும் ஆசீர்வதித்து எங்களை நீர் ஆண்டவரே பெருக பண்ணுவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களுடைய எண்ணங்கள், எதிர்பார்ப்புகளை எசப்பா நீ நிறைவேற்றும். நாங்கள் எடுக்கிற பிரயாசங்கள் ஆண்டவரே கர்த்தர் அதை எங்களுக்கு வாய்க்க செய்யும். எல்லாவற்றையும் உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஒப்புக் கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே தடைப்பட்ட பிள்ளைகளை கர்த்தர் அடுத்த வாரத்தில் கொண்டு வரும். உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். எல்லா துதிகன மகிமை எல்லாம் ஏசப்பா உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம். ஏசி மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். எல்லாரும் எழுமி நின்று சங்கீதம் 103 அதிகாரம் 1 வசனம் முதல் 5 வசனம் வரை எல்லாரும் நம்ம அறிக்கை செய்து விசுவாசம் அறிக்கை செய்து முடிப்போம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமை எல்லாம் மன்னித்து, உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, உன்னை கிருபையினாலும் இரக்கங்களாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயதை திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.